चेत् अगं मार्जनेन संवत्सरसमुद्भवं तथ आचमनं कृत्वा सूर्यश्च इति बिभेत् अपः अन्तः करणसंभिन्नं पापं तस्य विनश्यति प्रणवेन व्याहृतिभिः गायत्र्या प्रणव आद्यया आपोहिष्टेति 5 आपोहिष्टेति सूक्तेन मार्जनं चैव कारयेत् ஓகே ஸோ இங்கே சந்தியாவந்தனத்தை பார்த்துருக்கோம். ருத்ரம் முடிச்சா இது பேர் ருத்ராட்சம் போட்ட மகிமையை பற்றி 5 சாப்டர் எதுவும் சொன்னார், முடிஞ்சுது. விபூதியோட மகிமையை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார், அதுவும் முடிஞ்சுது. இப்போ சந்தியாவந்தனம் இதெல்லாமே ஆச்சாரங்கிற அந்த ஹெட்லைனு கீழே வரக்கூடியது. ஸோ அந்த சந்தியாவந்தனத்தோட இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காரு, எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயில் பண்ணிட்டு இருக்காருங்க. நாராயணர் நாரதட்ட பேசிகிட்டு இருக்கார். ஸோ மார்ஜனேன சம்வத்சர சமுத்பவம் அகம் நஷ்யேத்து. ஸோ மார்ஜனம் சொன்னா புரோக்ஷனம் பண்ணிக்கணும்னு சொல்ல ஆப்போஹிஷ்டேத்தின்னு சொல்லி போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆப்போஹிஷ்டேத்தி அப்படி சொல்லி அங்கங்கே உடம்புலெல்லாம் அங்கங்களெல்லாம் நம்ம தண்ணியை புரோட்சிக்கணும்னு சொன்னார். அந்த புரோக்ஷணத்தினால சம்வத்சர சமுத்பவம் ஒரு வருஷம் பண்ணின அந்த பாவங்கள் எல்லாம் கூட அந்த புரோக்ஷணம் பண்ணிக்கிறதுனால அகம் நஷ்யேத், அகம்னா பாபம், அந்த பாவங்களெல்லாம் நாசமாக்கி விடும். ததக ஆச்சமனம் கிருத்வா, அதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணுறதுன்னு என்னது வாயெல்லாம் ஆரம்பிக்கிறது இல்லையா, வாயில் தண்ணி விட்டுட்டு 3 விரலால் வச்சுக்கணும்னு சொல்லிருக்காரு, 2 விரலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணிட்டு சூரியஷ்ச இதி பிபேத் அப்பக அந்த தண்ணியை குடிக்கணும். அப்போ குடிக்கிற வச்ச சூரியஷ்ச அப்படிங்கிற ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ருக்கு மந்திரம். ஸோ இதெல்லாம் மந்திரங்கள், நமக்கு என்ன ருக்கு மந்திரங்கள் நமக்கு ஒன்றும் புரியாது, ருக்வேதத்தில் உள்ளது. ஸோ சூரியஷ்டாங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த ஆச்சமனம் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கணும். அந்த கரண சந்நிபம் பாப்பம் அப்படி பண்ணுறோச்சே, அந்த மாதிரி தண்ணியை இந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணி குடிக்கிறோச்சே, அந்த கரண சந்நிபம் மனசில் இருக்க ஏகப்பட்ட பாபங்கள் அதிலிருந்து சம்பின்னம்னு அது உள்ளுக்குள்ளே பிளந்துருக்கு, மனசு அப்படியே அரிக்கிறது பாபங்கள். அப்படிப்பட்ட பாபங்கள் தஸ்ய வினஷதி, அந்த ஆச்சமனம் பண்ணுறதுனால அதுவும் அழிந்து போய்விடும். வியாகிருதிபிகி காயத்ரியா, அதாவது பிரணவம் முதல்ல ஓம்னு சொல்லணும். அப்புறம் வியாகிருதிகள்ங்கிறது பூ புவக சுவக, இது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் காயத்ரி மந்திரமே ஆரம்பிக்கிறது. தத்சவித்துலேருந்து ஆரம்பிக்கிறது தான் காயத்ரி மந்திரம். ஸோ அதனால தான் பிரணவம் தனியாக சொல்கிறார், ஓம்னு சொல்கிறார், வியாகிருதிபிகள் பூ புவக சுவகான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காயத்ரி, அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். பிரணவ ஆத்யா, பிரணவம் தான் முதல்ல, ஓங்காரம் தான் முதல்ல சொல்லணும். ஆப்போஹிஷ்டேதி சூக்தேன, அதுக்கப்புறம் ஆப்போஹிஷ்டாங்கிற சூக்தம், அது ஒரு ரிக் மந்திரம். ஸோ ஆப்போஹிஷ்டாங்கிற அந்த மந்திரம் ஆரம்பிக்கிறது, அந்த சூக்தத்தை சொல்லி மார்ஜனம் சைவ காரையேத்து, மார்ஜனம்னு இது உடம்புல எல்லாம் புரோக்ஷணத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ முதல்ல புரோஷனம் பண்ணிட்டாச்சு, திருப்பி ஆச்சமனம் பண்ணிட்டாச்சு, திருப்பியும் ஆப்போசிட்டாங்க மந்திரத்தை சொல்லி திருப்பி மார்ஜனம் பண்ணிக்கணும். ஸோ புனர் மார்ஜனம்னு எல்லாம் சொல்கிறா இல்லையா, மீண்டும் மீண்டும் மார்ஜனம் பண்ணிக்கிறாளே, அது மாதிரி பண்ணிப்பா விட்டுருக்கு. अगं मार्जनेन संवत्सर समुद्भवं ततः आचमनं कृत्वा सूर्यश्च इति पिबेत् अपः अन्तःकरणं सम्भिन्नं पापं तस्य विनश्यति प्रणवेन व्याहृतिभिः गायत्र्या प्रणव आद्यया आपोहिष्ट इति सूक्तेन मार्जनं चैव कारयेत्. அடுத்து 7 उद्धृत्य दक्षिणे हस्ते जलं गोकर्णवत्कृते नीत्वा तं नासिकाग्रं तु वामकुक्षौ स्मरेत् अगं पुरुषं कृष्णवर्णं च ऋतं च इति पठेत् ततः द्रुपदां वारुचं पश्चात् दक्षनासापुटेन च श्वासमार्गेण तं पापम् आनयेत् करवारिणि न अवलोक्यैव तद्वारि वामभागे अश्मनि क्षिपेत् निष्पापं तु शरीरं मे सञ्जातम् इति भावयेत्. அவ்வளோதான் பூதசுத்தி மாதிரி இங்கே ஒரு சுத்தி பண்ணுறார். பூதசுத்தி ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். பாவத்தை அப்படியே உள்ளேருந்து உருட்டி எடுத்து வெளியில் வாயிலேருந்து கொப்பளித்து துப்பிவிட்டு திருப்பியும் புது உடம்பு அப்படியே நம்ம உண்டாக்குறோம்னு அப்படி பாவனை பண்ணுறோம்னு பார்த்தோம். அதான் பூதசுத்தின்னு பார்த்தோம். பூத்தாங்கிறது சரீர சுத்தி. அதே மாதிரியே இங்கே சொல்கிறார். அதாவது கோகர்ணவத்து கிருத்தே தட்சிணே ஹஸ்தே, அதாவது இப்படி கை அப்படி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுண்டு தண்ணி வலது கையில் தண்ணியை ஜலம் உத்ருத்தியா ஜலத்தை எடுத்துண்டு
நீத்வா தம் நாசிகாகரம் இப்படி வாய்க்கிட்ட மூக்குக்கிட்ட கொண்டு வந்துண்டு மூக்கு நுனியில் கொண்டு வந்துட்டு வாம குச்சவு ஸ்மரேதகம் இப்படி வச்சுட்டு இடது வயத்து சைடில் ஒரே பாவமாக உட்காந்துருக்கேன். நம்மளோட பாவம்லாம் உருண்டு திரண்டு அகமாகப்பட்டது. வாம குச்சவு இடது குச்சியில் இடது வயத்தில் போய் உட்காந்துருக்கு பாபம் அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் மனசால் நினைக்கிறது தான். புருஷம் கிருஷ்ணவர்ணம் அந்த பாவம் எப்படி இருக்குது, ஒரு புருஷனாக ஒரு உடம்பெடுத்துன்னு உட்காந்துருக்கு. அது வந்து கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு புருஷனாக இருக்குது அப்படி நினச்சிட்டு ருதம் ச இதி பட்டே தத்தக. அப்போ என்ன சொல்லணும், நாசிகாகரத்தில் வச்சுட்டு மனசில் இந்த பாப புருஷனை வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ருதம் ச சத்தியம் ச அப்படின்னு ஒரு ருக்வேத மந்திரம் ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரத்தை படிக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லி திருப்பதாம் வா ருச்சம் இல்லாட்டா இன்னொரு ருக்கு இருக்குது திருப்பதாம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ருக்குவேதம். ருச்சம்னாலே ருக்கு மந்திரம்னு அர்த்தம், ருக்குவேதத்தில் உள்ள மந்திரம்னு அர்த்தம். ஸோ அந்த மந்திரத்தை சொல்லியோ பஷாத் தக்ஷ நாசாபுட்டேனச்ச தக்ஷன வலது பக்கத்தில் உள்ள நான் மூக்கு என்றிருக்கேன் மூக்கு நுனி வழியாக சுவாச மார்க்கேன அந்த காற்று வரதே வெளியில், அந்த காற்று போகிற பாதை வழியாக இந்த பாப புருஷனை வெளியில் கொண்டுறோம். இப்போ பாபம் ஆணையத்து அந்த பாப புருஷனை உள்ளே வந்து அந்த சுவாச மார்க்கம் வழியாக வலது மூக்கு நுனியில் தூக்கின்னு கொண்டு வரோம். எல்லாம் மனசால் பண்ணக்கூடியது. கொண்டு வந்து ஆணையத் கரவாரிணி அந்த கையில் ஏற்கனவே ஜலம் இருக்குது, ஜலத்தை அப்படி வச்சுட்டு இருக்கோம். அப்படியே அந்த ஜலத்தில் வந்து நாசிகா வழியாக பொத்துன்னு அந்த தண்ணிக்குள்ளே விழ வேண்டிதான் அந்த பாபம். ஸோ நான் அவலோக்கிய ஏவ தத்வாரி அதை பார்க்கப்படாது இப்போ தண்ணியை, ஏன்னா அது பாபம் சேர்ந்து போயிடுது. அந்த தண்ணியை இனிமேல் கண்ணால் பார்க்காமலேயே அவலோக்கிய தத்வாரி அந்த தண்ணியை கண்ணால் பார்க்காம வாமபாகே அஷ்மனி சிப்பேத் அப்படியே அந்த பாபம் வெளியில் வந்து நினச்சிட்டோமா டபக்குன்னு அதை லெஃப்ட் சைடில் போய் அந்த தண்ணி அப்படி தள்ளி விட்டுறணும். ஸோ பாபம் வெளியேறி போச்சு. வாமபாகே அஷ்மனி பூமி அஷ்மனின்னு இந்த கல்லில் போய் விட்டுருங்கோன்றார். சிப்பேத்து அந்த தண்ணியை விட்டுரு. நிஷ்பாபம் து சரீரமே அப்பா என்னோட சரீரத்தில் பாபம் நீங்கி விட்டது. சஞ்சாத்தம் பாபம் நீங்கிய உடம்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது. இதி பாவையேத் இவ்வாறு மனசில் நினையுங்கள்னு சொல்கிறார். दक्षिणे हस्ते जलं गोकर्णवत्कृते नीत्वा तं नासिकाग्रं तु वामकुक्षौ स्मरेत् अगं पुरुषं कृष्णवर्णं च वृतं च इति पठेत् ततः द्रुपदां वा रुचं पश्चात् दक्षनासापुटेन च श्वासमार्गेण तं पापम् आनयेत् करवारिणि न अवलोक्य एव तद्वारि वामभागे अश्मनि क्षिपेत् निष्पापं तु शरीरं मे संज्ञातम् इति भावयेत्. संजातम् ओके संजातम् इति भावयेत्. उत्थाय तु ततः पादौ द्वौ समौ सन्नियोजयेत् जल अञ्जलिं गृहीत्वा तु तर्जनी अङ्गुष्ठवर्जितं वीक्ष्य भानुं क्षिपेत् वारि गायत्र्या च अभिमन्त्रितं त्रिवारं मुनिशार्दूल विधिः एषः अर्घ्यमोचने ततः प्रदक्षिणां कुर्यात् असौ आदित्यमन्त्रतः मध्याह्ने सकृत् एव स्यात् सत्ययोः तु त्रिवारतः. ஸோ உத்தாயத்து ததவ் பாதவ் தோவ் சமவ் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நிற்கணும். சன்னியோஜ்யா ரெண்டு காலையும் கொஞ்சம் அகத்தியெல்லாம் வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். காலை சமமாக பக்கத்தில் வச்சுக்கணும். சமமாக வைத்துக்கொண்டு கிரகித்வா தூ ஜல அஞ்சலி கையில் ஜலத்தை எடுத்துக்கணும். ஜலத்தை எடுக்கும்போது இந்த கை இந்த ரெண்டு விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஜலத்தை அப்படி கோரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்க போகிறோம். ஸோ தர்ஜனிய அங்குஷ்ட வர்ஜிதம். ஸோ தர்ஜனிய அங்குஷ்டமும் இல்லாமல் பாக்கி 3 விரலை இப்படி சேர்த்து வச்சு 2 கையால் தண்ணியை கோரி வீட்சியபானு காயத்ரியாச்ச அபிமந்திரிதம். இப்போ என்னாச்சு, கையில் ஜலத்தை வச்சுட்டு 3 வாட்டி காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும். திரிவாரம் 3 தடவை காயத்ரி மந்திரத்தை அந்த ஜலத்தை கையில் வச்சுட்டு ஜபிச்சுட்டு வீட்சியபானு மேலே சூரியனை பார்க்கலாம். சூரியனை பார்த்துட்டு உனக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு அங்கே அர்க்கியத்தை கொண்டு விடணும். பகவானுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம், அர்க்கியத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு க்ஷிபேத் வாரி கையில் எடுத்த ஜலத்தை 3 வாரம் காயத்ரி ஜமந்திரம் சொல்லிட்டு அதை விடணும். சூரியனுக்கு அர்க்கியம் விதி ஏஷ அர்க்கியமோச்சனே. இதுதான் அர்க்கியத்தை விடுவதற்கு இந்த விதி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது இப்படி. சூரியனுக்கு தானே சந்தியாவந்தனம்னாலே சூரிய நமஸ்காரம் தானே, சூரியனை வணங்குறது தானே அது. ஸோ
அதனால் சூரியனுக்கு இப்படி அர்க்கியம் கொடுக்கணும் இப்படி சொல்லப்படுகிறது. ததக பிரதட்சிணாம் குறியாத்து அசௌ ஆதித்ய மந்திரம் சொல்லி அப்படியே பிரதட்சிணம் பண்ணணும், தன்னை சுற்றிக்க வேண்டியதான். ஸோ அப்படி பிரதர்ஷனம் சூரியனுக்கு பிரதர்ஷனம் பண்ணணும். மத்தியான நேரத்தில் ஒரு வாட்டி சொன்னால் போதும். மத்தியானத்தில் கையில் இதை வச்சுண்டு தண்ணீரை வச்சுட்டு காயத்ரி மந்திரம் ஒரு தரம் சொல்லிவிட்டு அர்க்கியம் கொடுக்கலாம். ஆனால் சந்தியோகோ காலை வேளையிலையும் சாயந்தர வேளையிலையும் அர்க்கியம் கொடுக்குறோச்சே திரிவாரத்தக 3 தரம் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கியம் கொடுக்கணும். जल अंजलिं गृहीत्वा तु तर्जनी अंगुष्ठवर्जितं वीक्ष्य बाणं क्षिपेत्वारि गायत्र्या च अभिमन्त्रितं त्रिवारं मुनिशार्दूल विधिः एषः अर्घ्यभोजने ततः प्रदक्षिणं कुर्यात् असौ आदित्यमन्ततः मध्याह्ने सहृद्येव स्यात् संज्ञयोः तु त्रिवारतः ईषत् नम्रः प्रभाते तु मध्याह्ने दण्डवत् स्थितः आसने च उपविष्टस्तु द्विजः सायं क्षिपेत् अपः उदकं प्रक्षिपेत् यस्मात् तत्कारणम् अतः शृणु 30 कोट्यः महावीरा मन्देहा नाम राक्षसाः. பிரபாத்தேத்து காலவெளியில் சந்தியாவந்தனம் பண்ணுறோச்சே கொஞ்சம் வணங்கின மாதிரி கழுத்து அப்படி கொஞ்சம் வணங்கின மாதிரி பண்ண வேண்டியது. ஆனால் மத்தியான நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக நின்று பண்ணணும். தண்டவஸ்திதக கம்பு போல் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு பண்ணணும். ஆசனேச்ச உபவிஷ்டக ஒரு ஆசனத்தில் உட்காண்டு சாயங்கால சந்தியாக பண்ணணும். திஜக டிபே அப்பக தண்ணி அந்த அர்க்கியம் கொடுக்குறோச்சே ஒரு ஆசனத்தில் உட்காண்டு அர்க்கியத்தை கொடுக்கணும் சாயந்தர வேளையில். அது மாதிரி டேரக்ஷன் கூட இருக்கும். சாயந்தர நேரத்தில் வெஸ்ட்டை பார்த்து, ஏன்னா வெஸ்ட்டில் போய்ட்றான் சூரியன், அதனால காலம்புரை ஈஸ்ட்டை பார்த்து அப்படிலாம் டேரக்ஷனும் உண்டு. ஸோ அப்படி வணங்கின மாதிரி காலம்பரை கொடுக்கணும். மத்தியானம் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு சாயங்கால வேளையில் ஆசனத்தில் உட்காண்ட மாதிரி கொடுக்கணும். உதகம் பிரட்சிப்பேத் யஸ்மாத் எந்த காரணத்தினால யஸ்மாத் காரணமத்தக எந்த காரணத்தினால இந்த தண்ணி அர்க்கியம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கேளு. 30 கோட்டியக மகாவீராக மந்தேகர்கள் என்று சொல்லக்கூடிய 30 கோடி வீரர்கள் ராட்சசர்கள் அவர்களெல்லாம் அங்கே இருக்கா. அவளை விரட்டணும், சூரியனை வரவேற்கணும். அந்த சூரியனை விரட்டுறதுக்கு நம்மளை வாசத்தளிக்கிறது அதுக்கே தான். ஸோ அதனால நம்ம வாசத்தளிக்கிறோச்சே மந்தேக அசுரர்களே ஓடி போயிடுங்கள், எங்கள் சூரியன் உதிக்கட்டும் அப்படின்னு மனசில் ஒரு பாவனை பண்ணி வாசத்தளித்தா அந்த வாசத்தளிக்கிறதோட அர்த்தம் இன்னும் பிரபலமாகிடும். ஓகே. मध्याह्ने दण्डवत् स्थितः आसने च उपविष्टः तु द्विजः सायं क्षिपेतपः उदकं प्रक्षिपेत् यस्मात् तत्कारणम् अतः शृणु 30 कोट्यः महावीराः मन्देहा नाम राक्षसाः कृतज्ञादारुणा घोराः सूर्यमिच्छन्ति खादितुं ततः देवगणाः सर्वे ऋषयश्च तपोधनाः उपासते महासन्ध्यां प्रक्षिपन्ति उदक अञ्जलिं दह्यन्ते तेन दैत्याः ते वज्रीभूतेन वारिणा. கிருத்தக்னாக ரொம்ப கெட்டவர்கள், நன்றி கொன்றவர்கள் யார் இந்த அசுரர்கள் மந்தேகர்கள். தாருணாக கொடியவர்கள், கோரமானவர்கள். சூரியன் மிச்சதி காதித்து சூரியனே சாப்பிட ஓடி வரான், சூரியனை சாப்பிட்டுடுறான் பாருன்னு அப்படி ஆசைப்படுறாவா. காதித்தும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாவா. தத்தோ தேவகணாக சர்வே அப்போ தேவர்கள், அப்புறம் ரிஷிகள், தபோதனர்கள். தப ஏவ தனக. இது என்ன கிராமர்ப்பா ஞாபகம் இருக்கா? கிருத்தக்னா தாருணா. ஓகே. இப்படிவர்கள் ரிஷிகள் தபோதரர்கள் எல்லாருமே உபாசத்தே தேவனை வணங்குறா. உபாசனை பண்ணுறதுன்னு என்னது மனசுபூர்வமாக நினைக்கிறா. மகா சந்தியா உபாசத்தே. சந்தியா தேவிங்கிறது யார்? சூரியனுக்கு நம்ம உபாசனை பண்ணக்கூடிய தேவி சந்தியாதேவி. ஸோ அவளை உபாசிக்கிறார்கள். பிரட்சிபந்தி உதக்க அஞ்சலிம். அப்படி கையில் அஞ்சலி எடுத்துட்டு அந்த கையிலேருந்து தண்ணியை அர்க்கியம் கொடுக்குறா. அதுக்கு தான் அஞ்சலி கொடுக்கறது. இந்த அசுரர்கள்லாம் ஓடி போகட்டங்கிற காரணத்துக்காகத்தான் கையில் தண்ணி எடுத்து கொடுக்குறா. தக்ஷந்தே தேன தைத்தியாக. இந்த நம்ம கொடுக்குற இந்த நீர்லேயே இந்த மந்தேகர்கள் என்ற அரக்கர்கள்லாம் அழிஞ்சு போயிடுறான்.
ஸோ தக்ஷந்தை எரியுறது, அவளுக்கு இந்த தண்ணீர் வந்து எரியுறது அவளுக்கு. தைத்தியாக வஜ்ரீபூதேன வாரினா, இந்த தண்ணி வந்து வஜ்ராயுதம் போல் ஆயிடுறதான். ஸோ இந்த நம்ம தெளிக்கிற இந்த தண்ணி ஆகப்பட்டது வஜ்ரமாகி அந்த மந்தேகர் அரக்கர்களை கொன்று சூரியனை நல்லா பிரகாசிக்க வைக்கிறது. அதுக்குத்தான் அர்க்கியம் கொடுக்குறோம். ततो देवगणाः सर्वे ऋषयश्च तपोधनाः उपासते महासंख्यां प्रक्षिपन्ति उदत अञ्जलिं दह्यन्ते तेन दैत्याः ते वज्रीभूतेन वारिणा एतस्मात् कारणात् विप्राः सन्ध्यां नित्यम् उपासते महापुण्यस्य जननं सन्ध्या उपासनम् ईरितम् अर्घ्य अङ्गभूत मन्त्रः अयं प्रोच्यते शृणु नारद यदुच्चारणमात्रेण स अङ्गं सन्ध्याफलं भवेत्. அர்க்கிய அங்கபூத மந்திரக, அர்க்கியம் கொடுக்கறதோட அங்கமாக ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் இருக்குது. ஸோ அர்க்கியம் கொடுக்குறோச்சே அதோட அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் சுணு நாரதா, கேளு. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, போச்சதை சொல்லப்படுகிறது, அதையும் நீ கேளு நாரதா. எது உச்சாரண மாத்திரேன, அந்த சோஸ்திரத்தை சொன்னாலே போகும், அதை உச்சரித்தாலேயே ச அங்கம் சந்தியாபலம் பவேத்து. ஸோ அங்கத்தோடு அதனுடைய அங்கமாகப்பட்ட அந்த மந்திரம் சொல்கிறதுனாலேயே சந்தியா பண்ணுறதோட பலன் கிடைத்து விடும். அந்த அர்க்கியத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் சொல்கிறாருங்க. ஸோ அகம் அர்க்கக அஸ்மி, நானே அருக்கன், நானே சூரியன். அகம் ஜோதிகி, நானே ஜோதியாக இருக்கிறேன். ஓகே, ரைட். ஏதஸ்மாத் காரணாத் விப்ராக. ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம சொன்னோம், இந்த அர்த்தம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இந்த காரணத்தினால்தான் விப்ராக சந்தியாம் நித்தியம் உபாசத்தை, அதனால தான் இந்த மந்தேகர்களை ஓட்டுறதுக்காகத்தான் சந்தியாவந்தனம் பண்ணுறாவா. மகா புண்ணியசி ஜனனம், இது புண்ணியத்தை உண்டாக்கும். இந்த இது பண்ணுறது அர்க்கியம் கொடுக்கறது புண்ணியத்தை உருவாக்கும். ஜனனம் சந்தியா உபாசனம் ஈரிதம், இது சந்தியா உபாசனையில் ஒரு அங்கமாக இது சொல்லப்படுகிறது. एतस्मात् कारणात् विप्राः सन्ध्यां नित्यम् उपासते महापुण्यस्य जननं सन्ध्या उपासनम् ईरितम् अर्घ्य अङ्गभूतमन्त्रो अयं प्रोच्यते शृणु नारद यत् उच्चारणमात्रेण स अङ्गं सन्ध्याबलं भवेत्. सो अहम् अर्कः अस्मि अहं ज्योतिः आत्मा ज्योतिः अहं शिवः आत्मज्योतिः अहं शुक्लः सर्वज्योतिरसः अस्मि अहम् आगच्छ वरदे देवी गायत्री ब्रह्मरूपिणी जप अनुष्ठानसिद्ध्यर्थं प्रविश्य हृदयं मम. ஸோ இந்த மந்திரம் அர்க்கியம் கொடுக்குறோச்சு சொல்கிற மந்திரம் என்னென்னா, நானே சூரியன், நானே ஜோதி, ஆத்மா ஜோதி, என்னுடைய ஆத்மாவே ஜோதி ஸ்வரூபமாக தான் இருக்கிறது. அகம் சிவக, நானே சிவன், சிவன் மங்களங்களே நானே. ஸோ ஆத்ம ஜோதிகி அகம், நானே ஆத்ம ஜோதி, என்னுடைய ஸ்வயம் பிரபாவமாக ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது ஆத்மா, நானே அந்த ஆத்மா. அப்படி ஜோதி ஸ்வரூபமான ஆத்மாவே நான் தான். சுக்லக, சுக்லகன்னு என்னது, அப்படியே சுத்த சர்வ சுத்த சத்துவமாக உள்ள வடிவன நான். சர்வஜோதி ரசோ ஆஸ்மி அகம், நான் ரசரூபமானவன். ரசோவை சகன்னு சொல்கிறோம், பரமாத்மா சொல்லுவோம் ரசோவை சகன்றோம், அவரே ரசமானவர் சொல்கிறோம். இப்போ நானே அந்த ரசம், இப்படியெல்லாம் மனசில் பாவித்து கொண்டு அர்க்கியம் கொடுக்குறோச்சே அந்த மந்திரத்தை சொல்லி ஆகச்ச வரதே தேவி, அம்மா தாயே சந்தியாதேவியே நீ வா. காயத்ரி, ஏன்னா காயத்ரி தானே மந்திரம், சாவித்ரி காயத்ரி எல்லாம் ஒரே இது தான், எக்ஸப்ட் ஃபார் த அந்த முதல் பூ பூஹ ஸ்வக ஓம் அந்த நாளையும் தவிர. ஸோ அந்த காயத்ரி தேவியே பிரம்மரூபிணக, நீ தான் பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபிணி நீ. அப்பேற்பட்ட நீ என்னுடைய மனசுக்குள்ளே வா. இப்போ ஆகச்ச வரதே, வரம் கொடுக்கக்கூடிய தேவியே நீ என் மனசுக்குள்ளே வா. ஜப்ப அனுஷ்டான சித்தியர்த்தம், நான் இப்போ ஜபத்தெல்லாம் அனுஷ்டிக்கிறேன், நான் அதெல்லாம் பண்ணுறேன், கரெக்டாக என்ன பண்ணுவோம் சந்தியாவந்தனம் பண்ணுறேன். அந்த அனுஷ்டானத்துக்கு அந்த பலன் ஏற்படணும், சித்தி அதுக்கு பலன் ஏற்படுறதுக்காக நீ உள்ளே வரணும். ஹிருதயம் மம பிரவிஷ்ய, என்னுடைய ஹிருதயத்துக்குள் நீ உள்ளே வா அப்படின்னு தேவியை ஒரு நிமிஷம் உள்ளே கூப்பிடுறோம். சந்தியா தேவியை ஒரு நிமிஷம் உள்ளே கூப்பிட்டு என்னுடைய ஹிருதயத்தை நான் ஜப அனுஷ்டிக்கிறதுனால நீ உள்ளுக்குள்ளே வந்து என்னை சுத்தப்படுத்துறது தான். தேவி சந்தியாதேவி வந்தால் என்ன பண்ணுவாள், நமக்குள்ள ஜோதியாவே உள்ள ஏற்படுத்தி கொடுப்பவள். सो अहम् अर्कः अस्मि अहं ज्योतिः आत्मा ज्योतिः अहं शिवः आत्मज्योतिः अहं शुक्लः सर्वज्योतिः असौ
रसो अस्मि अहम् अस्मि अहम् आगच्छ वरदे देवी गायत्री ब्रह्मरूपिणी जग अनुष्ठान सिद्ध्यर्थं प्रविश्य हृदयं मम उत्तिष्ठ देवी गन्तव्यं पुनः आगमनाय च अर्घ्येषु देवी गन्तव्यं प्रविश्य हृदयं मम ततः शुद्धः स्थले नैजम् आसनं स्थापयेत् बुधः तत्र आरुह्य जपेत् पश्चात् गायत्रीं वेदमातरम् உத்திஷ்ட தேவி அம்மா எழுந்திரு கந்தவியம் ஆச்சு உள்ளே வந்தாச்சு என்னோடய ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு நான் சந்தியாவந்தனம் பண்ணினது இது முடிஞ்சாச்சு இப்போ நீ கிளம்பி போன்ற போயிடு கந்தவியம் இப்போ போகிற நேரமாக எடுத்து புனராகமனாயச்சா மீண்டும் வர வேண்டும் ஏன்னா அடுத்த சந்தியாகாலம் பண்ணுவேன் அப்போ நீ திருப்பி ஹிருதயத்துக்கு வரணும் திருப்பியும் போனால் இப்படி போயிட்டு வா என்னோடய ஹிருதயத்துக்கு வா புனராகமனாயச்சா மீண்டும் வருவதற்காக இப்பொழுது நீ செல்வாய் தேவி அர்க்யேஷு கந்தவியம் அதாவது இந்த அர்க்யத்துக்குள்ளே நீ அப்படியே அந்த சூரியனுக்கு கொண்டு போய் சேருறத பிரவிஷ்ய ஹிருதயம் மம ஸோ இப்படி அந்த அர்க்யத்தில் ஒவ்வொரு அர்க்யத்தில் நான் கொடுக்கும்போதும் நான் அர்க்யத்து மூலமாக நீ எனக்குள்ளே வரணும் திருப்பி நீ போகணும் இப்படி ஒவ்வொரு அர்க்யத்திலையும் நீ என்னோட வந்து செல்ல வேண்டும் ஹிருதயத்துக்குள்ளே வரணும் ததா சுத்தஸ்தலே ஸோ ஒரு சுத்தமான இடத்துல நைஜம் ஆசனம் ஸ்தாபயத்து தனக்கு ஒரு ஆசனம் உட்காரணும் நல்ல ஒரு சுத்தமான இடத்துல ஒரு தடுக்கதையும் போட்டுட்டு அதில் உட்காரணும் புதக அறிவாளி ஆகப்பட்டவன் உட்கார வேண்டும் தத்ர ஆருஹ்ய ஜபேத்து ஜபேத்து அதில் உட்காண்டு ஆருஹ்யன்னா அதில் ஏறி அந்த ஆசனத்தில் ஏறி உட்காந்து ஜபேத்து என்னத்தை காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுனே உட்காரணும் இப்போ சூரியனுக்கு அர்க்கியம் குடிச்சாச்சு அடுத்தது காயத்ரி மந்திரம் சொல்லணுமே குறைஞ்சது 64 சொல்லணுன்றா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 64 சொல்லுங்கன்றான் ஸோ பஷாத் காயத்ரியும் வேத மாத்திரம் வேதத்துக்கே அம்மா ஏன் வேத சாரமானவள் காயத்ரிங்கிறது வேத சாரமே ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை அவங்க ஒரு தடுக்கில் ஏதோ உட்காண்டு ஆசனத்தில் உட்காந்து ஜெபி पुनरागमनाय च अर्घ्येषु देवी गन्तव्यं प्रविश्य हृदयं मम ततः शुद्धस्थले नैजम् आसनं स्थापयेत् बुधः तत्र आरुह्य जपेत् पश्चात् गायत्रीं वेदमातरम् நைஜம்ங்கிறது நிஜம் நிஜம்னா தன்னுடையன்னு அர்த்தம் अत्रैव केचरी मुद्रा प्राणायाम उत्तरं मुने प्रातः संध्या विधाने च कीर्तिता मुनिपुङ्गव तन्नामार्तं प्रवक्ष्यामि सादरं शृणु नारद चित्तं चरति केत्यस्मात् जिह्वा चरति केकता भ्रुवोरन्तर्गता दृष्टिः मुद्रा भवति केचरी பிராணாயாம உத்தரம் அந்த காயத்ரி மந்திரமே பிராணாயாமத்துக்கு ஈக்குவல் தான் அது ஸோ அந்த பிராணாயாம காயத்ரி மந்திரத்தெல்லாம் ஜபிச்சாச்சு அதுக்கப்புறம் ஹே முனே ஹே நாரதா அத்தையவே கேச்சரி முத்திரையே காட்டணுங்கிறது முத்திரைகள் எல்லாமே கையால் காட்டக்கூடியது ஒவ்வொன்றும் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் ஏகப்பட்ட முத்திரைகள் இருக்குது கையால் காட்டக்கூடியது ஒன்றும் நமக்கு தெரியாது கேச்சரி முத்திரை என்னதுன்னு நம்ம யூடியூப்பில் இதில் கூகுளில் போய் பார்த்தா ஏதோ காட்டுறது முத்திரை ஒரு முத்திரை ஏதோ இருக்குது ஸோ கைகளால் காட்டக்கூடிய முத்திரையை காட்டுங்கிறது அந்த கேச்சரி முத்திரை எப்படி காட்டுறங்கிறது 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் பின்னாடி வருது அந்த கேச்சரி முத்திரை எப்படி காட்டணுங்கிறது அது வேறு சொல்லியிருக்காருங்க ஸோ அது கேச்சரி முத்திரையை காட்டு பகவான்கிட்ட அது சூரியன்ட்ட பிராத சந்தியா விதானேச்சா கீர்த்தி தான் முனிப்புங்க இந்த பிராத சந்தியா காலத்தில் இதுவும் அடக்கம் இந்த கேச்சரி முத்திரை காட்டுறதும் அதில் ஒரு அங்கம் ஸோ கீர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஹே முனிப்புங்க சிறந்த முனிவரே நாரதா தன்னாமார்த்தம் ஸோ அதுக்காக வேண்டி பிரவக்ஷாமி சாதரம் சுண்ணுனார்த அது ஸோ அதுக்கு அதை பற்றியும் நான் சொல்கிறேன் நீ கேளு சித்தம் சரதிக்கே அது ஏன் அப்படி கேச்சரி முத்திரை அப்படின்னு ஏன் பேர் வந்தது தன் நாம அர்த்தம் அதோடைய பெயர் கேச்சரிங்கிற முத்திரையோட பெயர் காரணம் என்ன அதை சொல்கிறேன் சித்தம் சரதிக்கே மனசு எப்போதும் ஆகாயத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறது மனசு எப்போதும் ஒரு இடத்துல நிற்கிறதா எப்போதும் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு ஸோ யஸ்மாத் ஜிஹ்வா சரதி கேகதா ஜிஹ்வா வாய் நாக்கிலேருந்து வார்த்தைகள் வரணுமானா அந்த விசுத்தி சக்கரத்தில் காற்று இல்லாத வார்த்தை வராது அந்த காற்றுல லப்பு டப்புன்னு அடித்து தான் சப்தங்கள் வெளிவரணும் ஸோ அந்த நாக்கும் அந்த வார்த்தை வரத்துக்கும் வெளியில் வரத்துக்கு காரணமாக அந்த காற்று அந்த ஆகாசம் இருந்தால் தான் முடியும் ஆகாசம் உள்ள இல்லைன்னா நாக்கு பேச முடியாது ஸோ ஆகவே எல்லாமே மனசும் ஆகாசத்தில் சந்தரிக்கிறது நம்மளுடைய வார்த்தைகளும் ஆகாசம் இருக்கிறனால வருது ஆகவே புருவோகோ அந்தர்கதா திருஷ்டி அப்போ எப்போதுமே என்ன பண்ணணும்
இது புருவோ மத்தியன்னு சொல்கிறோம் இல்லையா, புருவத்துக்கு இடையில் அதில் அப்படியே கண் அப்படியே குனிஞ்சு பார்க்கணும். அந்த மத்தியத்தில் அந்த கண் ஆகப்பட்டது புருவ மத்தியத்தில் வரணும். அந்த மாதிரி திருஷ்டியை வைக்கணும். இதுக்கு பேர் கேச்சரி முத்திரை என்று பெயர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. இது எப்படி ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு அது இன்னும் 2 ஸ்லோகம் கழிச்சு வருது. ஏதோ புரிஞ்ச வர பார்ப்போம் நம்ம. प्राणायाम उत्तरं मुने प्रातः संध्याविधाने च कीर्तिता मुनिपुङ्गव तन्नामार्तं प्रवक्ष्यामि सागरं शृणु नारद चित्तं चरति के यस्मात् जिह्वा चरति के गता भ्रुवोः अन्तर्गता दृष्टिः मुद्रा भवति केचरी न च आसनं सिद्धसमं न कुम्भसदृशः अनिलः न केचरी समा मुद्रा सत्यं सत्यं च नारद घण्टावत् प्रणव उच्चारात् वायुं निर्जित्य यत्नतः स्थिर आसने स्थिरः भूत्वा निरहङ्कार निर्ममः लक्षणं नारद मुने शृणु सिद्धासनस्य च. அப்போ சித்தாசனம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ, ஆசனங்கள் நிறைய ஆசனம் இருக்கு இல்லையா, வஜ்ராசனம், தாசனம் எல்லாம் பத்மாசனம்லாம். அது மாதிரி சித்தாசனம்ங்கிறது இட் இஸ் நாட் பத்மாசனம். ஆனால் இந்த காலை மடக்கி ஒரு காலை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. பத்மாசனம்னா மேலேயே தூக்கிக்கணும், தொடைக்கு மேலேயே வைக்கணும். அது பத்மாசனத்துக்கு அது அந்த அளவு தேவையில்லை. தொடை கீழே இருந்தால் போகிறோம், தரையில் இருந்தால் போகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே காலை ஒரு காலை வைக்கணும், இன்னொரு காலம் அடியில் இருந்தால் போகிறோம், சப்பலாங்குடி உட்கார்ற மாதிரி கீழே இருந்தால் போகிறோம். அப்போ ஒரு கால் நம்மளுடைய யோனிஸ்தானத்தை தொடணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி உட்காண்டுண்டு அதான் சித்தாசனம். ரொம்ப சிம்பிள். அது பத்மாசனம் மாதிரி ஹார்டு கிடையாது, கஷ்டம் கிடையாது. அது ரொம்ப சௌக்கியமான ஆசனம். அதை மாதிரி ஒரு ஆசனம் கிடையாதுன்ற. சித்தாசனத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆசனம் கிடையாது. கும்பசதிருஷக அனிலக, அதாவது கும்பகம், ரேச்சகம், பூரகம்னு 3 விதமான வாயு பிராணாயாமத்தில் இருக்கு இல்லையா. அது கும்பகம்ங்கிறது நிறைய காற்றை ஃபில் பண்ணி அப்படி லங்ஸில் ஃபுல்லாக ஏர் அப்படி காற்று ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு கும்பகத்தில். அதனால அதை மாதிரி ஒரு பிராணாயாமத்தில் அந்த பார்ட்டு அது மாதிரி ஒரு காற்று நிரப்பறக்கூடிய பார்ட்டு ஒரு கிடையாது. அதனால கும்பகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நான் கேச்சரி சமாமுத்ரா, இதுக்கு ஈக்குவலாக கேச்சரி மாதிரி இன்னொரு முத்திரை கிடையாது. கையால் காட்டப்பட்ட முத்திரைகளில் சிறந்த ஒரு முத்திரை இந்த கேச்சரி முத்திரைங்கிறது. சத்தியம் சத்தியம் ச நாரதா, இது சத்தியம் ஹே நாரதா கேட்டுக்கோ. கண்டாவத்து பிரணவ உச்சாராத், அதாவது கண்டான மணியோசை என்ன ஆகும், ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கும். மணி அடிக்கிற நின்னா கூட அப்படியே மணிச்சத்தை கேட்டுருக்கும், ரொம்ப நாழி கேட்கும். அது மாதிரி ஓங்காரத்தை ஓம் அப்படின்னு லாங் பிச்சு அப்படி இழுத்துட்டு சொல்கிறது. அப்படி ஓங்காரத்தை கண்டாவத் பிரணவ உச்சாராத், கண்டாமணி மாதிரி அப்படி லாங்காக உச்சரிக்கணும் அந்த லாங் பிச்சில். அப்படி வாயும் நிர்ஜித்திய எத்தனதக, அப்படி வாயுவை ஜெயிக்கணும். ஏன்னா அப்படியே ஓங்காரத்தை அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மூச்சு அப்பாடி எப்படா இழுக்க போகிறோன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த வாயுவை ஜெயிக்கணுங்கிறார். அப்படி ஜெயிச்சு அந்த ஓங்காரத்தை சொல்லி ஸ்திர ஆசனே ஸ்திரக பூத்வா, ஒரு ஸ்திரமான ஆசனத்தில், ஆடக்கூடிய ஆசனத்தில் உட்காரக்கூடாது, ஆடாத ஒரு ஆசனத்தில் ஸ்திரமாக உட்காண்டுண்டு நிரகங்கார நிர்மமக, அகங்காரம் மமகாரத்தை எல்லாம் தொலைச்சிட்டு நான் எனதுங்கிற எண்ணத்தை எல்லாம் தொலைச்சிட்டு நாரத முனே சுடு சித்தாசனசிய லக்ஷணம், சித்தாசனத்தோட லக்ஷணத்தையும் சொல்கிறேன், அதையும் கேளுன்னுட்டேன். சித்தாசனங்கிறது அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சிம்பிளான ஆசனம், அதே சமயம் ஸ்திரமான ஆசனம்ங்கிறாருங்க. न च आसनं सिद्धसमं न कुम्भसदृशः अनिलः न केचरी समा मुद्रा सत्यं सत्यं च नारद घण्टावत् प्रणव उच्चारात् वायुं निर्जित्य यत्नतः स्थिर आसने स्थिरः भूत्वा निरहङ्कार निर्ममः लक्षणं नारद मुने शुभो सिद्धासनस्य च. இங்கே இப்போ இது சித்தாசனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். योनिस्तानकमङ्घ्रिमूलघटितं कृत्वा दृढं विन्यसेत् मेढ्रे पादम् अत एकमेव हृदयं कृत्वा समं विग्रहं सानुसंयमित इन्द्रियो अचलदृशा पश्यत् भ्रुवोर् अन्तरं तिष्ठति एतत् अतीव योगि सुखदं
சித்தாசனம் ப்ரோச்யதே. சித்தாசனம் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி தான். யோனிஸ்தானகம்னா இந்த யோனி, நம்மளுடைய யோனி இருக்கிற இடத்துல இதை காலை மடக்கி வைங்கிறார். ஸோ நம்மளுடைய யோனியோட ஸ்தானத்தில் ஒரு காலை மடக்கி வச்சுட்டு அக்ரி மூல கட்டிதம்னு சேத்து அப்படி வச்சுட்டு காலை கிருத்வா திருடம் எண்ணிய சேத்து, இன்னொரு கால் நார்மலாக முடிச்சு உட்காண்டா பாரு, ஒரு கால் மட்டும் இந்த யோனி ஸ்தானத்தில் இருக்கணும். அப்படி வச்சுண்டு திருடமாக உட்காண்டு மேட்ரே பாதம் ஏக்கமேவ, மேட்ர ஸ்தானங்கிறது அதுவும் இந்த யோனி ஸ்தானத்து கிட்டக்க தான். ஆனால் அது வரைக்கும் அப்படி நெருங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் அதை ஏக்கமேவ பாதம், இன்னொரு பாதத்தை அங்கே வச்சுட்டு ஏக்கமேவ ஹிருதயம் கிருத்வா சமம் விக்கிரகம், அதாவது உடம்பு முழுக்க ஹிருதயம் மாதிரி நெஞ்ச மாதிரி நிமிர்த்தி அப்படி உட்காருங்கிறார். நெஞ்ச நிமிர்த்தி நிற்கிற மாதிரி உடம்பு முழுக்க சம விக்கிரகம், அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காருன்றார். இந்த மாதிரி காலை அப்படி மடக்கி வச்சினதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காரு, ஹிருதயத்தோடு சமமாக நெஞ்சோடு சமமாக அப்படி எல்லா உடம்பெல்லாம் முழுசும் வரலாம். அப்படி உட்காண்டு ஸ்தானுகு அசையாமல் கம்பு போல் அப்படி தூண் போல் அப்படி உட்காரணும். சம்யமித இந்திரியக, அடங்கின இந்திரியங்கள்லாம் அங்கே இங்கே கண்ணு காது அங்கெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் அடங்கி இருக்கணும். அச்சல திருஷா, கண்ணு அங்கங்கே பார்க்காம அப்படியே அசையாத்த கண்களோட சித்தாசனம் ப்ரோச்சதே, அப்படியாக பஷ்ய புருவோகாந்தரம், அதாவது கண்ணு அங்கங்கே பார்க்காம புருவத்துக்கு நடுவில் தான் பார்க்கணும். அந்த கேசரி முதிரை மாதிரி இதுக்கும் இந்த புருவத்துக்கு நடுவில் தான் அந்த கண்ணு பார்க்கணும். அப்படி பார்த்து திஷ்டதி ஏத்தத்து, இப்படியாக உட்காந்தா அதீவ யோகி சுகதம், அது யோகிகளுக்கு சுகமான ஆசனங்கிறார். அப்படிப்பட்ட ஆசனம் சித்தாசனம் ரோச்சதே, அதுதான் சித்தாசனம். कृत्वा दृढं विन्यसे नेत्रे बाधमत एकमेव हृदयं कृत्वा समं विग्रहं स्थाणुं संयमित इन्द्रियः अचलदृशा पश्यन् भ्रुवोः अन्तरं तिष्ठति एतत् अतीव योगि सुखदं सिद्धासनं प्रोच्यते. राधे कृष्ण. आयातु वरदा देवी अक्षरं ब्रह्म संहितं गायत्री छन्दसां मातः इदं ब्रह्म जुषस्व मे यद् अह्ना कुरुते पापं तदह्नात् प्रतिमुच्यते यद् रात्र्या कुरुते पापं तद् रात्र्यात् प्रतिमुच्यते. ஸோ இதில் நமஸ்கார மந்திரம் மாதிரி தான் இருக்குது. ஆயாது வரதா தேவி, வரம் கொடுக்கக்கூடிய தேவி வரட்டும். அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதா, அழியாத அக்ஷரம்னு க்ஷரமே ஆகாது, அழியாத அந்த பிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காயத்ரி தேவி வரட்டும். காயத்ரி சந்தசாம் மாதக, அவள் வேத அம்மா இல்லை வேத மாதா. ஸோ வேத மாதாவான அந்த காயத்ரி வரட்டும். இதம் பிரம்ம ஜுஷஸ்வமே, இந்த பிரம்ம ரூபிணியே, இந்த பிரம்ம ரூபிணியே ஜுஷஸ்வமேன்னு எங்கூட சேருன்னு அர்த்தம். அப்படியே எனக்கு அருள் புரி, என் கூடிய இரு. ஜுஷஸ்வமே எத் அன்ஹா குருதே பாபம், டேல பண்ணக்கூடிய பாபம் தத் அன்ஹாத் பிரதிமுச்சதே. அப்போ சாயம் சந்தியா பண்ணணும். சாயம் சந்தியா பண்ணும்போது டே ஃபுல்லாக பண்ணின பாபம் எல்லாம் அந்த சாயம் சந்தியை பண்ணுறதுனால அந்த பாபத்திலிருந்து விடுபடுகிறான். பிரதிமுச்சத்தை, விடுதலை அடைகிறான். எது காலம்பரை பண்ணின பாவம்லாம் சாயம் சந்தியா பண்ணுறச்ச போயிடுறது. எது ராத்திரியா குருதே பாபம், ராத்திரி முழுக்க சாயங்காலம் சந்தியா பண்ணிட்டு அப்புறம் பாவம் பண்ணுறான். அந்த பாவங்கள் ராத்திரி முழுக்க பண்ணின பாவங்கள் எல்லாம் தத் ராத்திரியா பிரதிமுச்சத்தைன்னு காலம்பரை பிராத்த சந்தியா பண்ணுறான் இல்லையா, காலம்பரை சந்தியா பண்ணுறோச்சு அந்த காயத்ரி தேவியை ப்ரே பண்ணுறோச்சு, அந்த பாவத்திலிருந்து ராத்திரி பண்ண பாவத்திலிருந்து விடுபடுகிறான். ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம் காயத்ரி சந்தசாம் மாதः இதம் பிரம்ம जुषस्व मे यद् अह्ना कुरुते पापं तद् अह्नात् प्रतिमुच्यते यद् रात्र्या कुरुते पापं तद् रात्र्यात् प्रतिमुच्यते. सर्ववर्णे महादेवी संध्या विद्ये सरस्वती अजरे अमरे देवी सर्वदेवी नमोस्तुते. तेजः असि इत्यादि मन्त्रेण देवीम् आवाहये ततः यत्कृतं तद् अनुष्ठानं तत्सर्वं पूर्णमस्तु मे. ஸோ சர்வவர்ணே, வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம். ஸோ எல்லா எழுத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளே மகாதேவியே, சந்தியாதேவியே, வித்யாரூபிணியே, சரஸ்வதி, எல்லாமே அந்த காயத்ரி தேவியை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ எழுத்துக்களுக்கு அதிபதியே சரஸ்வதி தேவியே, அஜரே, வயதே ஆகாது இல்லையா, என்றுக்கும் இளமை, அமரே,
அமரமானவள், என்றைக்கும் இருக்கக்கூடியவள். ஹே தேவி சர்வதேவி நமோஸ்துதே, எல்லாருக்கும் தேவதேவியாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவியே உனக்கு நமஸ்காரம். தேஜோ அசி இத்தியாதி மந்திரன, தேஜோ அசின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ருக்கு மந்திரம், இது ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ தேஜோ அசிங்கிற மந்திரத்தை சொல்லி தேவியும் ஆவாகையே ததக, காயத்ரி தேவியை ஆவாகனம் பண்ணுற முறை இது. ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி தேஜோ அசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தேவியை ஆவாகனம் பண்ணணும். யத்கிருதம் தொது அனுஷ்டானம் தத் சர்வம் பூர்ணமஸ்துமே, நான் என்ன காரியத்தை செய்யறதுக்கு அனுஷ்டிக்கிறதுக்காக இதில் புகுந்துக்கிறேனோ, காயத்ரி தேவியை ஒன்று நான் ஸ்துதி பண்ணணும், ஒன்று நான் ப்ரே பண்ணுங்கிறதுக்காக நான் அந்த அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக நான் இறங்கியிருக்கேன். நான் பண்ணுற இந்த அனுஷ்டானம் எல்லாமே பூர்ணமாக இருக்கட்டும், அதில் குறையெல்லாம் ஏற்படாமல் தத் சர்வம் பூர்ணமஸ்துமே, என்னுடைய காரியம் எல்லாம் பூர்ணமாக இருக்கட்டும், குறையின்றி இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். सर्ववर्णे महादेवी संध्या विद्ये सरस्वती अजरे अमरे देवी सर्वदेवी नमोस्तुते. तेजो असि इत्यादि मंत्रेण देवीम् आवाहयेत् ततः यत्कृतं त्वत् अनुष्ठानं तत्सर्वं पूर्णम् अस्तु मे. ततः शापविमोक्षाय विधानं सम्यकाचरेत्. ब्रह्मशापः ततः विश्वामित्रस्य च तथैव च वसिष्ठशाप इत्येतत् त्रिविधं शापलक्षणम्. ஸோ ஷாப விமோக்ஷாய 3 விதமான சாபத்தை சொல்கிறாருங்க. பிரம்மா, விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், இவாளோட சாபங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான சாபங்கள் இதெல்லாம். அதனால் அவளுடைய சாபங்கள் எல்லாம் தீர்க்கறதுக்காக விதானம் சம்யகாச்சரேத்து. அப்போ தேவியோட விதானம்னு நார்மலாக விதானம்னு கூறேன்னு சொல்லுவோம். இங்கே வந்து விதானம் சொன்னோன்னு தேவியோட ஆராதிக்கிற முறைகள்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அந்த காயத்ரி தேவியோட ஆவாகனம் என்ன பண்ணுற முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கணுங்கிறார். சம்யகாச்சரேத்து, நன்றாக கடைப்பிடிக்கணும். பிரம்மசாபக ததக விஸ்வாமித்ரஸ்ய சாபம், ஸோ அவருடைய சாபம் இவருடைய சாபம், அதுபோல் வசிஷ்ட சாபக அவருடைய சாபம். இது ஏதோ திரிவிதம் சாப லட்சணம், இப்படி 3 விதமாக சாபங்கள் இருக்கின்றன. ஏன்னா விஸ்வாமித்திரர் தானே இப்போ காயத்ரியோட மந்திரத்தோட யார், விஸ்வாமித்திரர் தானே இப்போ அவர் தானே பண்ணினார் காயத்ரி மந்திரம். வசிங்க. ततः शापविमोक्षाय विधानं सम्यक् आचरेत्. ब्रह्मशापः ततः विश्वामित्रस्य च तथैव च वसिष्ठशाप इत्येतत् त्रिविधं शापलक्षणम्. ब्रह्मणः स्मरणेन एव ब्रह्मशापः निवर्तते. विश्वामित्रस्मरणतः विश्वामित्रस्य शापतः वसिष्ठस्मरणात् एव तस्य शापः विनश्यति. ஸோ பிரம்மாவை நினச்சிட்டாலே போகிறோம், பிரம்மா கொடுத்த சாபமெல்லாம் போயிடுங்கிறார். ஸோ இதை இந்த ஆளுடைய பாவங்களெல்லாம் சாபங்களெல்லாம் எப்படி நீக்கிறதுங்கிற இதுன்னு சொல்லி கொடுக்குறார் நாரதரை பார்த்து. ஸோ பிரம்மாவுடைய நினைவு வந்தாலே பிரம்ம சாபம் போயிடும். விஸ்வாமித்திரர் நினச்சா விஸ்வாமித்திரர் கொடுத்த சாபம் நீங்கும். வசிஷ்டரை ஸ்மரிச்சால வசிஷ்டர் கொடுக்குற சாபம் போய்விடும். ब्रह्मणः स्मरणेन एव ब्रह्मशापः निवर्तते. विश्वामित्रस्मरणतः विश्वामित्रस्य शापतः वसिष्ठस्मरणात् एव तस्य शापः विनश्यति. कृत्पद्ममध्ये पुरुषं प्रमाणं सत्यात्मकं सर्वजगत्स्वरूपं ध्यायामि नित्यं परमात्मसंज्ञं चिद्रूपम् एकं वचसाम् अगम्यं. ஸோ இதில் வந்து தியான ஸ்லோகம் சொல்கிறாருங்க. ஸோ ஹிருத்பத்ம மத்தியே, ஸோ தியானம் பண்ணுறது தேவி எப்படி தியானம் பண்ணுறோம், ஹிருதயத்தில் ஒரு பத்மம் இருக்குது, தாமரை இருக்கு இல்லையா, 8 தாமரை இருக்குது ஹிருதயத்தில். ஸோ அதுக்கு நடுவில் புருஷம் பிரமாணம் நார்மலாக ஒரு அங்குஷ்ட மாத்திர புருஷகன்னு சொல்கிறோம். பாகவத்தை பார்க்குறோம், அங்குஷ்ட மாத்திர புருஷன் தான் அங்கே உட்காந்துருக்கான்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரமாணங்கிறது எப்போவுமே வேதத்தில் சொல்லப்பட்டான்னு அர்த்தம். ஸோ சத்தியாத்மகம், சத்தியஸ்வரூபி, சத்தே ஆனவர் அவர். ஸோ சத்தைங்க சொல்லக்கூடிய அந்த புருஷன் சர்வ ஜெகத் ஸ்வரூபம், உலக வடிவினர்,
அந்த உலக வடிவினராகப்பட்டவர் அங்கே உட்காண்டிருக்கார், உலகமே அவருடைய இதுதான். அப்படி அவர் அங்குஷ்ட மாத்திர புருஷகாக உட்காண்டிருக்கார். அப்படி தியானம் பண்ணிடணும். தியாயாமி நித்தியம் பரமாத்ம சஞ்ஞம், அவரை பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகமே அவர்தான். அப்படிப்பட்ட அவரை தியாயாமி நித்தியம், நான் நிதமும் தியானம் பண்ணுகிறேன். சித்ரூபம், அவர் சத்து சித்து இல்லையா, சத்து சித்து ஆனந்தம் இல்லையா. ஸோ சித்ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா. வச்சசாம் அகம்யம், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவர். அப்பேற்பட்ட பரமாத்மாவை ஹிருதயத்தின் நடுவில் நான் தியானிக்கிறேன் அப்படின்னு தியானம் பண்ணுறது. पद्ममध्ये पुरुषं प्रमाणं सत्यात्मकं सर्वजगत्स्वरूपं ध्यायामि नित्यं परमात्मसंज्ञं चिद्रूपम् एकं वचसाम् अगम्यम्. अत न्यासविधिं वक्ष्ये संज्ञायाः अङ्गसम्भवम् ओंकारं पूर्ववत् योज्यं ततः मन्त्रान् उदीरयेत् ऊहू इति उक्त्वा च पादाभ्यां नमः इत्येव च उच्चरेत्। भुवः पूर्वं तु जानुभ्यां स्वः कटिभ्यां नमो वदेत्। महर्नाभ्यै जनश्चैव हृदयाय ततस्तपः कण्ठाय च ततः सत्यं ललाटे परिकीर्तयेत्. இது நியாசம் பண்ணுற அங்கன்யாசம் கரநியாசம்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அங்கங்கே நம்ம தொடறது, அதெல்லாம் அங்கன்யாசம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதே தான் இங்கே சொல்கிறார். மொத்த காயத்ரி மந்திரத்தையும் பிரித்து இங்கே வந்துடுறது. ஸோ மொத்தமாக சொல்லக்கூடாது, எப்போவுமே அதை மறைச்சி தான் சொல்லுவோம். அதனால் அப்படி தான் சொல்கிறாருங்க. நியாச விதியும் பற்றியே இதை எப்படி நியாசம் பண்ண, காயத்ரி மந்திரத்தோடு நியாச விதியை நான் சொல்கிறேன். சந்தியாவந்தனம் இல்லையா, சந்தியா தேவி அங்க சம்பவம், ஒவ்வொரு அங்கத்தையும் எதை எப்படி சொல்லி நம்ம தொடரோம், அதான் நியாச மந்திரம். ஸோ ஓங்காரம் பூர்வவத் யோஜ்யம். முதல்ல காயத்ரி மந்திரம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஓம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மந்திரான் உதீரியது, அதுக்கப்புறம் தான் மந்திரங்கள்லாம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஹூ இது உக்துவா, ஓம் பூஹூ பூஹ அப்படி தானே வரப்போகுது. ஸோ பூஹூன்னு சொல்லும்போது பாதாபியாம் நமகான்னு சொல்லணும். ஓம் பூஹூ பாதாபியாம் நமக அப்படின்னு காலை தொடரணும். ஸோ பாதத்தை நம்ம தியானத்திலே தொடரும். தேவியோட பாதத்தை நம்ம நமஸ்கரிக்கிறோம். இத்தியேவச்சா உச்சரித்து அப்படி சொல்லணும். அடுத்து புவகான்னு சொல்லணும். ஓம் எப்போ எல்லாத்துக்கு முன்னாடியே ஓம்ங்கிற இது எழுத்து வந்துடணும். முதல்ல பூர்வவத்துன்னு சொல்லிட்டார். பூர்வத் யோஜ்யம் எது சொன்னாலும் முதல்ல ஓம்னு சொல்லிக்கணும். ஸோ அப்படி ஓம் சொன்னதுக்கப்புறம் புவகா அதை சேர்த்துக்கணும். அப்புறம் ஜானுபியாம், அதுக்கப்புறம் என்னாச்சு, முட்டியை தொடரணும். ஸோ ஓம் புவக ஜானுபியாம் நமக அப்படி சொல்லிட்டு தொடரணும். அதுக்கப்புறம் ஸ்வகான்னு சொல்லிட்டு கடிபியாம் நமக, ஓம் ஸ்வக கடிபியாம் நமக, இது கடி பிரதேசம் இடையே தொட வேண்டும். அப்புறம் ஓம் மகக அப்படி சொல்லிட்டு நாபியை நமகான்னு சொல்லணும். நாபியை நமகனா நாபிஸ்தானத்தை தொடணும். ஓம் ஜனக ஹிருதயாய நமக அப்படி ஹிருதயத்தை தொடணும். அதுக்கப்புறம் ஓம் தபக அப்படி சொல்லணும். ஓம் தபக கண்டாய நமக அப்படி சொல்லி கண்டத்தை தொடணும், கழுத்தை. அப்படி ஒரு மேலேருந்து கீழேருந்து மேலே வரையும் தேவியோடு அப்படி மந்திரத்தை சொல்லியே நமஸ்காரம் பண்ணுறோம். ஸோ ஓம் சத்யம் லலாட்டே பரிகீர்த்தேத் அப்படி ஓம் சத்யம் லலாட்டே நமக அப்படி சொல்லி நெத்திய தொடணும். இதெல்லாம் நியாச மந்திரங்கள், நியாசம் பண்ணுறது. वक्ष्ये संज्ञायाः अङ्गसम्भवम् ओंकारं पूर्ववत् योज्यं ततो मन्त्रान् उदीरयेत्। ऊहू इति उक्त्वा च पादाभ्यां नमः इति एव च उच्चरेत्। भुवः पूर्वं तु जानुभ्यां स्वः कटिभ्यां नमः वदेत्। महः नाभ्यै जनैः हृदयाय ततः तपः कण्ठाय च ततः सत्यं ललाटे परिकीर्तयेत्. இந்த மகர்லோகம் ஜனர்லோகம் தப்பர்லோகம்னு இருக்கு இல்லையா, எல்லா லோகமே நம்ம உடம்புல வந்துடுதுங்கிற மாதிரி அதை காலெல்லாம் தொடுறோம், ஃபிசிக்கலாக காலை தொடுறோம். ஆனால் தேவியை தான் மனசாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். நம்ம காலை தொடுற வச்சு தேவியோட பாதங்கள் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி மனசில் பாவம் வேண்டி தான் நம்மளோட உடம்புல நியாச மந்திரத்தை அப்படி ஒரு இடமா கீழேந்து மேலே வரைக்கும் நம்ம தொடுறோம். இப்போ अंगुष्ठाभ्यां तत्सवितुः तर्जनीभ्यां वरेण्यकं वर्गो देवस्य मध्याभ्यां धीमहि इति एव कीर्तयेत्। अनामाभ्यां कनिष्ठाभ्यां धियो यो नः पदं वदेत्।
प्रचोदयात् करपृष्ठतलयो विन्यसेत् सुधीः. அவ்வளோதான், மந்திரமே முடிஞ்சிடுது இல்லையா? பிரச்சோதயாத்திர முடியறது இல்லையா? அது காயத்ரி மந்திரம். அது அந்த மந்திரம் முடியறது வரைக்கும் சொல்லியாச்சுப்போம். ஸோ என்ன பண்ணுறோம்? தத் சவிதுகு, தத் சவிதுகுன்னு ஆரம்பித்த உடனே அதான் மந்திரம். காயத்ரி மந்திரம் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. தத் சவிதுகு, தத்து சவிதுகு, சூரியனுடைய மந்திரம் இல்லையா? தத் சவிதுகு அங்குஷ்டாபியாம் நமக. ஸோ அங்குஷ்டாபியாம் நமகான்னு சொல்லி அந்த அங்கே கைகள் விரல்கள் அது வந்து. அப்புறம் தர்ஜனேபியாம் வரேண்யகம் இல்லையா? ஓம் எல்லாத்துக்கும் ஓம் வரேண்யம் அப்படி எல்லாத்துக்குமே ஓம் சேர்த்துக்கணும். ஓம் வரேண்யம் தர்ஜனேபியாம் நமக. அப்படி தர்ஜனியே நம்ம தொடரும். தர்ஜனேபியாம் நமக. அப்புறம் ஓம் பர்கோ தேவசிய மத்தியமாபியாம் நமக அப்படி சொல்லணும். ஸோ மத்தியஸ்தானத்துக்கு தொற்றுண்டு மத்தியமாபியாம் நமக அப்படி சொல்கிறோம். அடுத்து ஓம் தீமகி அனாமாபியாம் கனிஷ்டிகாபியாம் நமக. ரெண்டு சேர்த்து சொல்லணும். அனாமாபியாம் கனிஷ்டிகாபியாம் நமகான்ட்டு இப்படி கை அப்படி விரலெல்லாம் இப்படி தொட்டுருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அனாமாபியாம், அனாமிகாங்கிறதா அனாமாபியாம்னு. ஏன்னா அனாத்மிகானாலும் அனாமானாலும் ஒரே அர்த்தம் தான், பேர் இல்லாதவள்னு அர்த்தம். அந்த விரலுக்கு கரெக்டான ஒரு பேர் கொடுக்கல. தர்ஜனின்னு திட்டுறது, அதனால் தர்ஜனின்னு சொல்கிறோம். மத்தியமானு சொன்னான்னா நடு சென்ட்ரல் விரல். ஸோ சென்ட்ரல் விரலை தொடுறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விரலை தொடும்போது ஒரு இது நமகா சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான். ஸோ தீமகின்னு சொல்லும்போது நம்ம அனாமாவும் கனிஷ்டிகா ரெண்டையும் தொட வேண்டியதான். ரெண்டையும் விரலையும் தொட்டுக்க வேண்டியதான். அப்புறம் ஓம் தியோயோன அனாமாபியாம் கனிஷ்டிகாபியாம் தியோயோன. தியோயோனக கனிஷ்டிகாபியாம் நமகா. இது இங்கே சேர்த்துக்கணும். கனிஷ்டிகாபியாம் நமகான்னு சொல்லும்போது தியோயோனகா அந்த மந்திரம் வரும்போது கனிஷ்டிகாபியாம் நமகா சொல்லணும். அதுக்கப்புறம் பதம்னு அந்த சொற்களை சொல்ல வேண்டும்னு அர்த்தம். பதம்னா இங்கே பாதம் இல்லை, பதம்னா சொற்கள். அந்த சொற்களை சொல்லி இப்படி கையெல்லாம் தொடரணும், விரல்களெல்லாம். பிரஜோதயாத்து சொல்லணும் இல்லையா? ஓம் பிரஜோதயாத்துன்னு சொல்லும்போது கர பிருஷ்ட தலையோகம் இப்படி கையை இப்படி தடவிக்க வேண்டியதான். கர பிருஷ்ட தலை ரெண்டு பக்கமும் இப்படி தடிண்டு ஓம் பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி கரபிருஷ்டாபியாம் நமக அப்படி சொல்லணும். கரபிருஷ்டாபியாம் நமக, கைகளை முன்னும் பின்னும் அப்படி தொட்டுண்டு ஓம் பிரஜோதயாத் அப்படி கரபிருஷ்டாபியாம் நமக இப்படியாக நியாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. இதில் என்ன இதில் अंगुष्ठाभ्यां तत्सवितुः तर्जनीभ्यां वरेण्यकं वर्गो देवस्य मध्याभ्यां धीमहि एव कीर्तयेत् अनामाभ्यां कनिष्ठाभ्यां धियो यो न पदं वदेत् प्रचोदयात् करपृष्ठ तलयो विन्यसेत् सुधीः ब्रह्मात्मने तत्सवितुः हृदयाय नमस्तता विष्णु आत्मने वरेण्यं च शिरसे नमः इत्यपि वर्गो देवस्य रुद्रात्मने शिखायै प्रकीर्तितं शक्त्यात्मने धीमहि इति कवचाय ततः परं कालात्मने धियो यो नः नेत्रत्रय उदीरितं प्रचोदयाच्च सर्वात्मने अस्त्राय परिकीर्तितम्. ஸோ ஓம் தத்சவிதுகு பிரம்மாத்மனே ஹிருதயாய நமக. அவ்வளோதான். ஓம் தத்சவிதுகு பிரம்மாத்மனே, பிரம்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர், எல்லாருக்குமே ஆத்மாவாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு கூப்பிடுறோம். அவ்வளோதான். ஸோ தத்சவிதுகு சூரியனுடைய. ஸோ பிரம்மாத்மனே ஹிருதயாய நமக அப்படின்னு சொல்லணும். அப்புறம் விஷ்ணு ஆத்மனே ஓம் வரேண்யம் விஷ்ணு ஆத்மனே சிரசே நமக அப்படின்னு தலையை தொடும்போது சொல்லணும். தலையை தொட்டுண்டு விஷ்ணுவுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவரே வரேண்யம் சொன்னாலே சிறந்தவரே நமக அப்படின்னு அந்த மாதிரி சொல்லணும். அடுத்தது ஓம் பர்கோ தேவசிய ருத்ராத்மனே ஷிகாயே நமக அப்படி சொல்லணும். ஷிகை எல்லாம் இந்த தலை மட்டும் இல்லை, சிரஸ் வேற ஷிகா வேறு. ஷிகாங்கிறது தலையில் ஒரு ஷிகை வச்சுட்டு இருக்கா எல்லாரும். அந்த ஷிகையை தொடும்போது இதை சொல்லணும். அப்போ ஷிகை இல்லாதவெல்லாம் ஓம் பர்கோ தேவசிய ருத்ராத்மனே நமக. அப்போ ருத்ரோட ஆத்மாவே அங்கே காணும். அதனால தான் ஷிகைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. அப்படி ஷிகையை தொடரணும்னு சொல்கிறார். ஸோ பிரகீர்த்தி மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஓம் தீமகி சக்தியாத்மனே கவச்சாய நமக அப்படி சொல்லணும். ஸோ அந்த சக்தி தீமகின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? தீமகின்னு சொன்னாலே தியானம் பண்ணுகிறோம். தீனாலே புத்தின்னு அர்த்தம். தீனாலே இந்த புத்தியால் தியானம் பண்ணுறதுக்கு தீமகின்னு சொல்கிறது. ஸோ சக்தியாத்மனே சக்தியுடையவரே கவச்சாய நமக, அவரே தான் கவச்சம். ஸோ நமஸ்காரம். அதுக்கப்புறம் ததப்பரம் அதுக்கப்புறம் ஓம் தியோயோனக காலாத்மனே நேத்ராய நமக நேத்திரத்ரயாய நமக. ஸோ காலரூபியாக இருக்கக்கூடிய 3 கண்களை உடைய ருத்ரனாக அவர் ஏற்கனவே ருத்ராத்மனே சொல்லியாச்சு. ஆனாலும் தியோ யோ நக
எங்களுடைய அந்த புத்தியை புத்தியை அப்படின்னு அர்த்தம். தியோ யோ நகாங்கிறது புத்தியை. பிரச்சோதயாத்துன்னு வரும்போது தான் தூண்டி விடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை பிரச்சோதயா, சோதனம் பண்ணுறதுன்னா தூண்டி விடுறது. ஸோ எங்களுடைய புத்தியை நீங்கள் தூண்ட வேண்டும், எங்களுக்கு போதத்தை தர வேணும், அதுதான் மெயின் அர்த்தம். சூரியனை நோக்கி ப்ரே பண்ணுறது என்னது? எங்களுடைய புத்தியை நல்லா திக்ஷணியமாக ஆக்கணும், அதான் அந்த ப்ரேயர், காயத்ரி மந்திரம். ஸோ அதனால அது தியோ யோனகான்னு சொல்லும்போது காலாத்மனே நேத்திரத்ரயாய நமக அப்படி சொல்லணும், உதீரித்தம் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஓம் சர்வாத்மனே, அப்படி சர்வாத்மாவாக இருக்க எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சர்வாத்மனே பிரச்சோதயாத் அஸ்திராய நமக. ஸோ எல்லாருக்குள்ளேயும் விளங்கி கொண்டு அஸ்திரமாக எங்களை நீங்கள் தூண்டிவிடணும். ஒரு அஸ்திரமாக, ஒரு அஸ்திரம் எப்படி எல்லாரையும் குத்தி அப்படி நெருடி விடுறதோ அது மாதிரி எங்களை நீங்கள் என்னுடைய புத்தியை தீண்ட வேண்டும் என்று இவ்வாறு சொல்லப்படுகிறது. ब्रह्मात्मने तत् सवितुः हृदयाय नमः तथा विष्णु आत्मने वरेण्यं च शिरसे नमः इत्यपि वर्गो देवस्य रुद्रात्मने शिखायै प्रकीर्तितं शक्त्यात्मने धीमहि इति कवचाय ततः परम् कालात्मने धियो यो नः नेत्रत्रय उदीरितं प्रचोदयात् च सर्वात्मने अस्त्राय परिकीर्तितम् अक्षरन्यासम् एव अग्रे कथयामि महामुने गायत्री वर्णसम्भूत न्यासः पापहरः परः प्रणवं पूर्वम् उच्चार्य वर्णन्यासः प्रकीर्तितः तत्कारम् आदौ उच्चार्य पाद अंगुष्ठद्वये न्यसेत्. இப்போ அக்ஷர न्यासத்தை சொல்ல போற. எழுத்து எழுத்தா அக்ஷரம்னா ஒரு எழுத்து. தத்து ச விது வி தூ அப்படி ஒரு எழுத்தை எப்படி வியாசம் எங்கெங்கே தொடரணும், எந்த பார்ட் ஆஃப் தி பாடி நம்ம தொட்டுண்டு அந்த எழுத்து வர வச்சு எந்தெந்த பாட்டை தொடரணும்னு சொல்லிட்டு அப்போ வேகமாக தொடர்ச்சி வரிசையாக அப்படி ஒரு படப்படன்னு தொட்டுன்னு போயிடுவா, அது வேறு விஷயம். பட் நம்ம இங்கே எழுத்தில் நிறைய வருது, ஸ்லோகமாக வருது, அவ்வளோதான். ஸோ அக்ஷர न्यासத்தை நான் இப்போ சொல்கிறேன். நான் அக்ரேன்னு நான் இனிமேல் சொல்ல போகிறேன். கதையாமி மகாமுனேகே நாரதரே கேளுங்க. காயத்ரி வர்ண சம்பூத न्यासக, இது காயத்ரியோட வர்ணங்கள். காயத்ரி எழுந்து தத்சவிதுக்குள் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட न्यासம் எப்படி அதை வியாசம் பண்ணுறோச்சே பாபத்தை எல்லாம் அழிக்கும். பாபகரக பரக ரொம்ப உயர்ந்தது, பாபத்தை எல்லாம் நீக்கக்கூடியது அந்த न्यासமாகப்பட்டது. பிரணவம் பூர்வம் உச்சாய, முதல்ல ஓம்காரம் சொல்லணும். ஓங்க ஆரம்பிக்க தான் எல்லாமே. பிரணவத்தை முதல்ல உச்சரித்து கொண்டு வர்ண न्यासம் பிரகிருத்தது. அதுக்கப்புறம் வர்ண न्यासம் எப்படி பண்ணுறது ஓங்கிறத சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் ஓம் தத் அப்படி சொல்லுவோம் இல்லையா. தத்காரம் ஆதவ் உச்சாரிய ஓம் தத்துன்னு சொல்லிட்டு பாத அங்குஷ்டத்வயன்னு சேர்த்து 2 கால் கட்டவர்களையும் தொடணும். 2 கால்லையும் தொடும்போது ஓம் தத்து அப்படி சொல்லி தொடுங்கள். அப்புறம் ஓகே வாசிங்க. अक्षरन्यासम् एव अग्रे कथयामि महामुने गायत्री वर्णसम्भूत न्यासः पापहरः परः प्रणवं पूर्वमुच्चार्य वर्णन्यासः प्रकीर्तितः तत्कारम् आदौ उच्चार्य पाद अङ्गुष्ठद्वये न्यसेत्. सकारं गुल्पयोः तद्वद् विकारं जङ्गयोः न्यसेत्. जान्वोः तुकारं विन्यस्य ऊर्वोः चैव वकारकं रेकारं च गुते न्यस्य निकारं लिङ्ग एव च. कट्यां यकारम् एव अत्र பகாரம் நாபிமண்டலே. அப்போ தத்து அப்போ சகாரம்னா சாங்கர எழுத்துன்னு அர்த்தம். சாங்கர எழுத்து சொல்கிறோச்சே 2 கணுக்கால தொடணும். முதல்ல கட்டவரில் தொடு தத்து சொல்லியாச்சு. அது சா தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக கை வந்து கணுக்கால தொடணும். அடுத்தது விகாரம், அடுத்து ச தத் ச வி. அப்போ விகாரம் வரும்போது 2 முழங்கால தொடணும். முழங்கால் ஜங்கானா முழங்கால தொடணும். அடுத்தது ஜானுன்னா முட்டியை தொடும்போது தூ வந்துடணும். அப்போ ஓம் தத் சா வி தூன்னு வரும்போது அதுக்குள்ளே முட்டி வரை வந்தாச்சு. அதுக்கப்புறம் வின்யஸ்ய ஊர்வோகோச்ச வகாரகம், அடுத்து வ இல்லையா வரேண்யம்ங்கிற வரதுக்கு எழுத்துல உள்ள வாங்கிறது வருது. அந்த வான்னு வரும்போது தொடையை தொடணும்.
அடுத்த ரேகாரம் குதே. குதேன்னா அந்த இது குதம்ங்கிறது நம்மளுடைய மலஜலம் கழிக்கிற அந்த பாகத்தையே தொடலாங்கிறது. இப்போ ரேகாரம் வரும்போது அங்கே தொடணும். நிகாரம் வரேண்யம் இன்னு. நிகாரம்னு சொல்லும்போது இன்னு தான், அந்த வரேண்யம்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னு. அந்த இன்னு சொல்லும்போது ஆண்குறி அவள் தொட்டுக்க வேண்டியதான். அவள் தானே சொல்கிறா காயத்ரி மந்திரமெல்லாம். அப்புறம் கட்டியாம் இடுப்பில் வரும்போது யகாரம் வந்துடும். வரேண்யம்ல உள்ள யகாரம் வந்துடும். யகாரமேவ கட்டியாம் இடுப்பு. பகாரம் அப்புறம் இந்த பர்கோ தேவசியான்னு வரப்போகுது. அப்போ பகாரம் வரும்போது நாபி மண்டலே வயிற்று தொடரணும். சகாரம் சகாரம் உல்பயோः தத்வத் விகாரம் ஜங்கயோः ன்யசேத் ஜான்வோः துகாரம் வின்யஸ்ய ஊர்வோः ச ஏவ வகாரகம் ரேகாரம் ச புதேன்யஸ்ய நிகாரம் லிங்க ஏவ ச கட்யாம் யகாரம் ஏவ அத்ர வகாரம் நாபி மண்டலே गोकारं हृदये न्यस्य देकारं स्थानयोः द्वयोः वकारं हृदि विन्यस्य स्यकारं कण्ठकूपके दीकारं मुखदेशे तु मकारं तालुदेशके इकारं नासिकाग्रे तु दिकारं नेत्रमण्डले. ஸோ பர்கோங்கிற வரத்தில் கோகாரம் வருது. அடுத்து பா முடிஞ்சு படிச்சு கோன்னு சொல்லுவோம் வந்து ஹிருதயத்தை தொட வேண்டிதான். தேகாரம் தேவசியா. அப்போ தேகாரம் வந்து தே அப்படிங்கிற எழுத்து தொடும்போது ஸ்தனயோகோ நெஞ்சில் உள்ள மார்பங்களை தொட்டுக்கோ, அந்த மார்பு பிரதேசத்தை தொட்டுக்கோன்ற ரெண்டு பக்கத்தையும் தொடரேன். வகாரம் அப்போ தேவசியாவில் வகாரம் வாங்கிற எழுத்து வரும்போது ஹிருதயத்தை தொட்டுக்கோ, சென்டர் ஆஃப் தி ஹார்ட்டை தொடரேன். அப்புறம் சியா தேவசியா சியாங்கிற எழுத்தை சொல்லும்போது கழுத்து கண்ட கூப்பக்கே, கழுத்தில் ஒரு குழி இருக்கேன், அந்த கழுத்தோட குழியை தொடுக்கும் அப்படிங்கிறாரு சியான்னு வரும்போது. அப்புறம் அப்போ தீமகி இல்லையா. அப்போ தீங்கிற எழுத்து வரும்போது முகதேஷே வாய். ஸோ வாயை தொடும்போது தீக்காரம் வரலாம். அப்புறம் தீமகியில் மா வரும்போது தாழு தேசக்கே இந்த இடத்துல தொடரும், மோவாய் கட்டையை தொடுது. தீமகி ஹீகாரம் வரும்போது ஹீங்கிற எழுத்து வரும்போது மூக்கு நுனியை தொடரணும். நாசிகா அக்ரே மூக்கு நுனியை தொடரணும். அப்புறம் தியோ யோனாங்கிற வரப்போகிறது இல்லையா. தியோ யோனாங்கிற வரும்போது அந்த வரும்போது நேத்திர மண்டலே கண்ணை தொடரணும். गोकारं हृदये न्यस्य देकारं स्तनयोः द्वयोः वकारं हृदि विन्यस्य स्यकारं कण्ठकूपके दीकारं मुखदेशे तु मकारं तालुदेशके हिकारं नासिकाग्रे तु दिकारं नेत्रमण्डले भ्रूमध्ये चैव योकारं च ललाटके नकारं वै पूर्वमुखे प्रकारं दक्षिणे मुखे चोकारं पश्चिममुखे दकारं च उत्तरे मुखे योकारं मूर्ध्नि विन्यस्य दकारं व्यापकं न्यसेत्. ஸோ இப்போ புருவமத்தியே கண்ணுக்கு இடையில் இருக்கிற புருவ மத்தியில் யோ அப்படின்னு வருது இல்லையா. அந்த யோகாரம் சொல்லும்போது புருமத்தியத்தை தொடரணும். அப்புறம் யோன பிரச்சோதயாத் யோ ரெண்டு யோ வருது இல்லையா. அந்த ரெண்டாவது யோ வரும்போது லலாட்டக்கை நெத்தியை தொடரணும். அப்புறம் நாங்கிற எழுத்து சொல்லும்போது அதாவது பூர்வமுக்கு என்னது கீழ்பாக்கத்தில் இப்படி தொடுக்க வேண்டியதான், கீழ்பாக்கத்தில் தொட வேண்டியதான் நகாரம் வரும்போது. பிரச்சோதயாத் வருது அடுத்தாப்புல. அப்போ பிராங்கிற எழுத்து சொல்லும்போது தட்சிணேமுக வலது பக்கத்தில் கணத்தை தொட வேண்டியதான். அப்புறம் பிரச்சோதயாத் சோங்கிற எழுத்து வரும்போது இடது கணத்தை இந்த பக்கத்தில் தொட்டுக்கணும். வரும்போது உத்தரே மேல் முகத்தை அப்படி முகத்தோட மேல் பாகத்தை தொட்டுக்கணும். யாத் அல்ல லாஸ்ட் யாக்காரம். நீங்கள் யோகாரம் படித்த மாதிரி இருந்தது, யாக்காரம்னு மாற்றிக்க. யாக்காரம் மூர்தினி வின்யசியா யா பிரச்சோத யாத். அப்போ யாங்கிற எழுத்து வரும்போது தலையில் தொட்டுக்கணும் மூர்தினி. அப்புறம் லாஸ்ட்டு அந்த யாத்துன்னு வருது இல்லையா. அந்த தகாரம் வரும்போது வியாபகம் செய்து முழு சரீரத்தை அப்படியே நேரம் யாத்துன்னு சொல்லும்போது முழு சரீரத்தை அப்படியே கையால் ஓட்டி விட்டுற வேண்டியதான். அப்படி முடியறது அந்த காயத்ரி மந்திரம். चोकारं पश्चिम मुखे दकारं च उत्तरे मुखे याकारं मूर्ध्नि विन्यस्य दकारं व्यापकं न्यसेत्. एतन्न्यासविधिं केचित् न इच्छन्ति जप तत्पराः ततः ध्यायेत् महादेवीं जगन्मातः अम्बिकाम्.
वाक्स्वजप प्रसूनाभां कुमारीं परमेश्वरीं रक्ताम्बुज आसन आरूढां रक्तगन्धानुलेपनाम् जगन्मातरम् अम्बिका ओके एतन्यासविधिं केचित् சில பேருக்கு இதை உட்காந்து என்னடா இது உடம்புலலாம் நியாசம் பண்ணிவிட்டு இதுக்கே டைம் போகிறதேன்னு வேஸ்ட் ஆகிடுதேன்னு நினைப்பான். ஏன்னா ஜப தத்பராக அவளுக்கு ஜபிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி நியாசமெல்லாம் பண்ணிக்கிறதுலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிகழ்ச்சினா இச்சந்தி அவளுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி உட்காந்து நியாசம் பண்ணிட்டு சோக்காரம் ஆக்காரம்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியலை அவளுக்கு. இவ்வளோக்கு அவள் சிம்பிளாக தான் பண்ணணும். அந்த ஸ்லோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டே மேலே வர போனான். அது கூட சில பேருக்கு பிடிக்காது. அவள் என்ன பண்ணுறா ததக ஆகவே தியாயேத் மகாதேவி தியானம் பண்ணினா போரும். அவள் வந்து நியாசமெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் தேவையில்லை. அவள் தியானம் பண்ணினாலே போரும். ஜெகன்மாதரம் அம்பிகாம் அம்பிகையான அந்த காயத்ரி தேவியை ஜபம் பண்ணினாலே போரும், தியானிச்சாலே போரும். பாஸ்வத் ஜபா பிரசூனன்னு ஜபா புஷ்பங்கிறது செம்பருத்தி பூ. ஸோ அப்போ செம்பருத்தி பூ போல் அப்படி மலர்ந்து பளபளன்னு ரெட்டு கலரில் இருக்கா காயத்ரி தேவி. அப்படி தியானம் பண்ணுறது முறை. ஸோ அப்படி ஒளி பொருந்திய செம்பருத்தி பூ போன்ற அந்த குமாரியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி யார் காயத்ரி தேவியும் தான் அங்கே பரமேஸ்வரிங்கிறது. ஸோ அந்த காயத்ரி தேவி எப்படி இருக்கான்னா ரக்த அம்புஜ ஆசன ஆரூடாம். அது மட்டும் இல்லை சிவந்த தாமரை மேல் உட்கார்ந்துருக்கா. அந்த காயத்ரி தேவி சிவந்த தாமரையில் மேல் உட்கார்ந்துருக்கா ஆரூடாம். ரக்த கந்த அனுலேபனாம் செஞ்சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிறாள். இப்படியெல்லாம் தியானம் பண்ணி அவள் வந்து ஜபிச்சுட்டே இருப்பாள். ஜகன்மாதரம் அம்பிகா பாஸ்வஜபா பிரசூன ஆபாம் குமாரீம் பரமேஸ்வரீம் ரக்த அம்புஜ ஆசன ஆரூடாம் ரக்தகந்த அனுலேபனாம் रक्तमाल्याम्बरधरां चतुर्हास्यां चतुर्भुजां द्विनेत्रं श्रुत्स्रुवौ मालां कुण्डिकां चैव बिभ्रतीं सर्वाभरणसन्दीप्तां ऋग्वेद अध्यायिनीं परां हंसपत्राम् आवहनीय मध्यस्थां ब्रह्मदेवताम्. ஓகே ரக்தமாலே அம்பரதராம் நல்ல சிவந்த மாலை போட்டுருக்கா. சிவந்த கலர் ட்ரெஸ்ஸு அம்பரம் ட்ரெஸ்ஸையும் போட்டுருக்கா. சதுராசியாம் நான்கு முகமுடையவளாக. சதுர்புஜாம் 4 கைகள் தான். ஸோ 4 கை தான், ஆனால் 4 முகம். ஸோ த்விநேத்ராம் ஸோ 2 கண்கள். ஸ்ருக்கு வச்சுட்டுருக்கா, ஸ்ருவ வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் இது கையில் வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் ஸ்ருக்கு வச்சுட்டுருக்கா, ஸ்ருவ வச்சுட்டுருக்கா, மாலை வச்சுட்டுருக்கா கையில். கமண்டலு குண்டிகாம்னா கமண்டலம் வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் வச்சுருக்கிறவளாக தியானம் பண்ணுறது. சர்வ ஆபரண சந்தீப்தாம் எல்லா ஆபரணங்களையும் போட்டுட்டு பலான் இருக்காளாம். ஜொலிக்கிறான் தீபமாக அப்படி ஜொலிக்கிறான். ரிக்வேத ஆத்தியாயினி ரிக்வேத ஆரம்பம், அதாவது வேத மாத்திரம்னா வேத சாரம்னு சொல்லிடுறோம். ஸோ வேத மாதாவாக இருக்கக்கூடியவள். ஸோ பரமமான அந்த காயத்ரி தேவி. ஹம்ச பாத்திரம் இது படிச்சுட்டோமாப்பா? ஓகே. ஹம்சபாத்திரம்னா ஹம்சபத்ராம் ஹம்ச வாகனத்தில் வரான்னு அர்த்தம். அப்போ கிட்டத்தட்ட சரஸ்வதி தேவி தான். ஏற்கனவே சரஸ்வதினு வேறு கூப்பிட்டுருக்கோம் நம்ம. ஸோ சரஸ்வதி தான் இந்த மாதிரி கமண்டலும் மாலையெல்லாம் வச்சுட்டு இருப்பாள். பாஷம் அங்குஷம் இதை சுருக்கு சுவமெல்லாம் வச்சுட்டுருக்கா. இவ கொஞ்சம் வித்தியாசம். ஸோ ஹம்சபாத்திரம் ஹம்ச வாகனத்தில் ஆகவனீய மத்தியஸ்தான் ஆகவன அந்த அக்னி. ஆகவனீயம்ங்கிறது ஒன் ஆஃப் தி அக்னி இல்லையா? 3 அக்னியில் ஆகவனீய அக்னி. அந்த ஆகவனீய அக்னி மத்தியில் இருக்கிற மாதிரி பிரம்மதேவதா பிரம்மனுடைய சக்தியாக பிரம்மாவினுடைய சக்தியாக யார்? சரஸ்வதி தான், காயத்ரி தான். காயத்ரியும் பிரம்மாவோட ஒய்ஃப் தானே. ஸோ காயத்ரி தேவியும் பிரம்மாவோட ஒய்ஃபாக தான் பார்க்குறோம் நம்ம இல்லையா? ஸோ அப்படி பிரம்மதேவதாம் பிரம்மாவை தனக்கு தேவனாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்மாவுடைய சக்தியாக இருக்கக்கூடியவளை இப்படி தியானம் பண்ணு. सर्वाभरण संदीप्तां ऋग्वेद आध्यायिनीं परां हंसपत्राम् आहवनीय मध्यस्थां ब्रह्मदेवताम्. चतुष्पदाम् अष्टकुक्षीं सप्तशीर्षां महेश्वरीम् अग्निवक्त्रां रुद्रशिखां विष्णुचित्तां तु भावयेत्
ब्रह्मादो कवचं यस्य गोत्रं साङ्ख्यायनं स्मृतम् आदित्यमण्डल अन्तस्तां ध्यायेत् देवीं महेश्वरीम्. ஓகே படிச்சிருக்கேன். एवं ध्यात्वा विधानेन गायत्रीं वेदमातरं ततः मुद्राः प्रपूर्वीत देव्याः प्रीतिकराः शुभाः. ஸோ சதுஷ்பதாம்னா நாலு வேதமே 4 கால். ஸோ 4 வேதங்கள் 4 காலாக இருக்கக்கூடியவளாக. அஷ்டகுஷிம் 8 திசைகளே அவளுடைய வயிறாக. சப்தசீஷாம் அதாவது 7 தலை. இதில் 6 வேதத்துடைய 6 அங்கங்கள், வேதத்தோட அங்கங்கள் இருக்கு இல்லையா, வியாக்கரணம், சிக்ஷை, கல்பம், நிருக்தம், இப்படிலாம் ஜோதிஷம், இதெல்லாம் இந்த வேதத்துடைய 6 அங்கங்களாக சொல்லப்படுகிறது. இது கூட இதிகாச புராணம் சேர்த்தா 7. ஸோ அப்படி 7 தலை உடையவளாக மகேஸ்வரி அப்பேற்பட்ட காயத்ரி தேவி. அக்னிவக்திராம், அக்னிவக்திரான அக்னி ரூபமாக முகம். ருத்ரஷிகாம் ருத்ர ரூபமாக சிகையோடு கூட. விஷ்ணு சித்தாம் அவளுடைய சித்தம் விஷ்ணுவுடைய சித்தமாக இருக்கக்கூடியவளாக. ஸோ பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அப்படி சக்கலருடைய உருவமாக வேதமே முழுவாக வேத சாரம்னு சொல்லும்போது எல்லாமே சாரமாக இருக்கா அவகிட்ட. ஸோ விஷ்ணு ரூப சித்தத்தை உடையவளாக பாவையேத். அப்படி எல்லாருமாக அந்த காயத்ரி தேவியை பாவிக்க வேண்டும். எஸ்யாக பிரம்மாது கவச்சம், அவளுடைய கவச்சம் என்னன்னு சொன்னால் பிரம்மா தான் கவச்சமாக. கோத்திரம், அவளுடைய கோத்திரம் என்னென்னா சாங்கியாயன ரிஷி. சாங்கியாயனர் ஒரு ரிஷி. அந்த கோத்திரம், அந்த ரிஷியோட கோத்திரத்தில் வந்தவளாக அந்த காயத்ரி தேவியை. ஆதித்ய மண்டல அந்தஸ்தாம், ஆதித்ய மண்டலம் சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தோடு நடுநாயகமாக இருக்கக்கூடியவள் தான் சந்தியாதேவி அல்லது காயத்ரி. ஸோ சூரிய மண்டலம் மத்தியஸ்தமாக அவள் இருக்கக்கூடியவளாக, ஆதித்ய மண்டலத்தில் நடுவில் இருக்கக்கூடியவளாக அந்த மகேஸ்வரி தேவி, மகேஸ்வரிங்க காயத்ரி தேவி, அந்த தேவியை இவ்வாறு தியானிக்க வேண்டும். चतुष्पदाम् अष्टकुक्षिं सप्तशीर्षां महेश्वरीं अग्निवक्त्रां रुद्रशिखां विष्णुचित्तां तु भावयेत्. ब्रह्मा तु कवचं यस्याः गोत्रं साङ्ख्यायनं स्मृतम् आदित्यमण्डल अन्तस्तां ध्यायेत् देवीं महेश्वरीम्. एवं ध्यात्वा विधानेन गायत्रीं वेदमातरम् ततः मुद्राः प्रकुर्वीत देव्याः प्रीतिकराः शुभाः. கரெக்டு. ஸோ இவ்வாறு விதானமாக இவ்வாறு முறைப்படி அந்த காயத்ரி வேத மாதாவான அந்த காயத்ரியை தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முத்திரை காட்டணுமா. இப்போ தேவிக்கு கையால் விரல்களால் பலவிதமான முத்திரைகள், அதை வரிசையாக பிரீத்திகரா சுபாக தேவிக்கு ரொம்ப பிரீத்தி ஏற்படுமா. அந்த முத்திரையை காட்டும்போது இதெல்லாம் இந்த இங்கிதமான பூஜைகள் அதை பண்ணும்போது தேவிக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதனால் அந்த முத்திரைகளை காட்ட வேண்டும்ட்டார். ஏகப்பட்ட முத்திரைகள், விரலால் காட்டக்கூடிய முத்திரைகளோட லிஸ்ட்டு தான் அடுத்தாப்புல வருது. सुमुखं सम्पुटं चैव विततं विस्तृतं तथा द्विमुखं त्रिमुखं चैव चतुष्कं पञ्चकं तथा षण्मुख अधोमुखं चैव व्यापक अञ्जलिकं तथा शकटं यमपाशं च ग्रथितं सम्मुख उन्मुखं विलम्बं मुष्टिकं चैव मध्यं मत्स्यं कूर्मं वराहकं सिंहाक्रान्तं महाक्रान्तं मुद्गरं पल्लवं तथा 24 मुद्राश्च गायत्र्याः सम्प्रदर्शयेत्. அவ்வளோதான், 24 முத்திரை காட்டணுன்ட்டார். இதெல்லாம் நமக்கு பேர் தான் பார்க்கணும். சம்முகங்கிறது மேலே முகம் மாதிரி தெரியும் போல் இருக்குது. இப்போ நம்ம சின்ன குழந்தையெல்லாம் விளையாட்டில் ஸ்க்ரீனில் அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா வராக மூர்த்தி அங்கே வந்த மாதிரியே எல்லாம் விரலெல்லாம் வச்சு காட்டும். அந்த மாதிரி முத்திரைகள் இருக்குது. ஸோ அதனால் சம்புட்டம்னா எல்லாம் மூடின்னு இருக்கக்கூடிய விரலை மூடிக்கிறது மடக்கிறது போல் இருக்குது சம்புட்டம் அந்த முத்திரைங்கிறது. அப்புறம் வித்தம்னா விரிச்சு காட்டுறது, விஸ்திருத்தம், துவிமுகம் 2 முகம் வர மாதிரி இருக்குது, 3 முகங்கள், 4 முகம், 5, 6, அப்படி வியாபக அஞ்சலிகம்னு சொன்னோன்னா விரலெல்லாம் அப்படி விரிச்சு காட்டுறதா இருக்குமா இருக்கும். நமக்கு தெரியல எல்லாம். இதெல்லாம் கூகுளில் போனால் ஒருவேளை இந்த முத்திரைகள்லாம் பார்க்கலாமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட முத்திரைகள் எல்லாம் சக்கட்டம்னா ஒரு வண்டி காட்டுற மாதிரி ஒரு முத்திரை, அந்த சக்கரத்தை காட்டுற மாதிரி இருக்கும். யமபாஷம் யமனுடைய கயிறு, கிரதிதம் முடிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். சம்முக உன்முகம், அதாவது நம்மளை நோக்கியே வர மாதிரி, அந்த உன்முகம்னு நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முத்திரை.
அப்புறம் விலம்பம், முஷ்டிகம், முஷ்டியை மடிக்கிறது அதெல்லாம் முஷ்டிக முதிரை. மத்ஸ்யம், கூர்மம், வராகம் இதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய முதிரைகள். சிம்ஹ ஆக்ராந்தம், சிம்ஹம் வந்து நம்ம எதிர்த்து வர மாதிரி ஆக்கிரமிக்கிற மாதிரி உள்ள முதிரைகள். மகாக்ராந்தம் ரொம்ப பயங்கரமான ஆக்கிரமிக்கக்கூடிய முதிரை. முத்கரம் சம்மட்டி, அப்புறம் பல்லவம், துளிர், இந்த மாதிரி பலவிதமான முதிரைகள் விரலால் காட்டக்கூடியவை. இதையெல்லாம் காயத்ரி தேவிக்கு காட்டணும். சம்பிரதர்ஷையே, இவ்வாறு தேவிக்கு அந்த முதிரைகள் எல்லாம் அப்படி காட்டி தேவியை சந்தோஷப்படுத்தணும்னுட்டார். सुमुखं सम्पुटं चैव विततं विस्तृतं तथा द्विमुखं त्रिमुखं चैव चतुष्कं पञ्चकं तथा षण्मुख अधोमुखं चैव व्यापक अञ्जलिकं तथा शकटं यमपाशं च ग्रथितं सम्मुख उन्मुखं विलम्बं मुष्टिकं चैव विलम्बं मुष्टिकं चैव मत्स्यं कूर्मं वराहकं सिंहाक्रान्तं महाक्रान्तं मुद्गरं पल्लवं तथा चतुर्विंशतिमुद्राश्च गायत्र्याः प्रदर्शयेत् शताक्षरां च गायत्री सकृद् आवर्तयेत् सुधीः 24 अक्षराणि गायत्र्याः कीर्तितानि हि जातवेदसनाम्नीं च ऋचम् उच्चारयेत् ततः त्र्यम्बकस्य ऋचम् आवृत्य गायत्री शतवर्णका. ஓகே. ஸோ 100 அட்சர காயத்ரி வேறு இருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுத்த கூட கிடையாது. இதில் தான் பார்க்குறோம் முதல்ல. ஸோ 100 அட்சர காயத்ரி சக்ருத ஆவர்த்தையே சுதீஹி. நல்ல புத்தியுடையவர்கள் என்ன பண்ணுவா, 100 அட்சர காயத்ரியை ஒரு வாட்டி சொல்லுவாள். ஒரு வாட்டி இந்த காயத்ரி மந்திரத்தெல்லாம் ஜெபிச்சுட்டு இந்த 100 அட்சர காயத்ரியை ஒரு வாட்டி ஜெபிப்பார்கள். 24 அட்சராணி காயத்ரியாக கீர்த்தி தானிச்சா. ஸோ உனக்கு நான் சொல்லிட்டேப்பா, 24 அட்சரத்துள்ள அந்த காயத்ரி மந்திரத்தை எப்படியெல்லாம் ஞாசம் பண்ணணும், எல்லாம் எப்படி சொல்லணும், அதோட முதிரைகள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அட்சராணி காயத்ரியாக அந்த காயத்ரி தேவியோடைய சொல்லியாச்சு. கீர்த்தி தானி சொல்லியாச்சு. ஜாதவேதச நாம்னீம் ச. இந்த சதாட்சர காயத்ரி ஆரம்பிக்கிறது ஜாதவேதச அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ருக்கு மந்திரம், அதில் ஆரம்பிக்கிறது. அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அது அந்த இதை ருச்சம் உச்சாரையேத்த, அந்த ருக் மந்திரத்தை சொல்லணும். திரையம்பகஸ்ய ருச்சம் ஆவருத்திய, அதாவது ஒரு வாட்டி திரையம்பகம் யஜாமிகே சுகந்தி புஷ்டி வர்தனம்னு இருக்கேன். அந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி ஆவருத்தியை சொல்லி காயத்ரி சதவர்ணகா. அது அப்படி 100 லெட்டர் உள்ள காயத்ரி வந்து இந்த திரையம்பகத்தை ஒரு வாட்டி சொல்லி அப்போ தான் முடியும். ஸோ அந்த 24 லெட்டர் உள்ள காயத்ரி ஜாதவேதஸில் ஆரம்பிக்கிற மந்திரத்தை அது ஆரம்பிக்கிற அந்த ருக்கை சொல்லி, அப்புறம் 24 லெட்டர் உள்ள காயத்ரியை சொல்லி, அதுக்கப்புறம் இந்த திரையம்பக மந்திரத்தை சொல்லி, இதெல்லாம் சொல்லும்போது டோட்டலாக 100 லெட்டர்ஸ் வரும்போது இருக்குது. அது 100 எழுத்து காயத்ரின்னு சொல்லப்படுறதுன்னு சொல்கிறேன். तदाक्षरं च गायत्रीं सकृत् आवर्तयेत् सुधीः 24 अक्षराणि गायत्र्याः कीर्तितानि जातवेद सनाम्नीं च ऋचम् उच्चारयेत् ततः त्र्यम्बकस्य ऋचम् आवृत्य गायत्री शतवर्णका. भवति इयं महापुण्या सकृज्जप्या बुधैः इयम् ओङ्कारं पूर्वम् उच्चार्य भूः स्वः तथैव च 24 अक्षरां च गायत्रीं प्रउच्चरेत् ततः एवं नित्यं जपं कुर्यात् ब्राह्मणः विप्रपुङ्गवः स समग्रं फलं प्राप्य सन्ध्यायाः सुखम् एदते. ஸோ பவதீயம் மகாபுண்யா, அதாவது சக்ருத் ஜப்யா, ஒரு வாட்டியாவது ஜெபிக்கணும் இந்த 100 எழுத்து காயத்ரியை. புதைகி நல்ல அறிவாளிகள் எல்லாம் இதை கண்டிப்பாக ஜெபிக்கணும். மகாபுண்யா பவதீயம், இது ரொம்ப புண்ணியமான விஷயம். இது அதை சொல்லும்போது ஓங்காரம் பூர்வமுச்சாரியா, எல்லாத்துக்கும் ஓங்காரம் முதல்ல சொல்லணும். ஸோ பூர்போக ஸ்வகா, ஸோ காயத்ரி மந்திரத்துக்கு முதல்ல ஓம் சொல்லணும், அப்புறம் பூஹு போக ஸ்வகான்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் தான் 24 அட்சரம், அதுக்கப்புறம் தான் 24 லெட்டர், அதான் 3 பாதம். அந்த 3 பாத காயத்ரி, திரிபாத காயத்ரி, அந்த காயத்ரியை அதுக்கப்புறம் தான் சொல்லணும். காயத்ரியும் ப்ர உச்சரைத்து அதுக்கப்புறம். ஸோ ஓம் பூஹு போக ஸ்வகா சொல்லிட்டு தத்சம் இதுக்கு ஆரம்பிக்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும், அந்த மாதிரி உச்சரிக்கணும். ஏவம் நித்தியம் ஜபம் குறியாது, டெய்லி ஜபிக்கணும்.
பிராமணகா விப்ரபுங்கவகா, சிறந்த பிராமணர்கள் வேதம் அறிந்தவர்கள், இதை கண்டிப்பாக சொல்லணும். ஸோ பிராமணகான்னு சொல்லும்போது பிரம்மே ரமதி, அதான் பிராமணன், பிரம்மத்திலேயே ஈடுபாடு கொண்டவன், அதனால் பிராமணன் பேர். விப்ரகனா வேதம் அறிந்தவன், அதனால விப்ரன்னு பேர். ஸோ ஆக மொத்தம் ரெண்டு ஒன்று தான், பிராமணன் விப்ரன் எல்லாம் நம்ம எல்லாம் பிராமணன் சொல்லிடுறோம். ஆனால் வேதம் அறிந்தவன், அது பிராமணன் வேதம் அறியலைன்னா விப்ரன்னு சொல்கிறதுக்கு லாய் கிடையாது, அவனை விப்ரன்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்படி விப்ரபுங்கவகா சிறந்த வேதம் அறிந்தவர்கள் இது மாதிரி தான் ஜபிக்கணும். ஸோ சமக்ரம் பலம் பிராப்பியா, அவன் மொத்த பலனை அடைவான். சந்தியாயாக சுகமேதத்தை, சந்தியா சொல்கிறதுனால சந்தியாவந்தம் பண்ணுறதுனால உள்ள பலனை அடைந்து சுகமாக இருப்பான், வளர்ந்த சுகத்தோடு கூட இருப்பான். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன மந்திரத்தை சொன்னாலும் காயத்ரி மந்திரத்தை சொல்லாட்டா பலன் கிடையாது. அதே சமயத்தில் காயத்ரி சொல்லாட்டன பாபம், நீ சொல்கிறதுனால பெரிய பலன்னு புண்ணியம்னு எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறான். நார்மலாக அப்படி தான் சொல்கிறா. இங்கே ஆனால் சந்தியா இந்த காயத்ரி பண்ணுறதுனாலே பலன் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த சந்தியாவோட பலனை அடைந்து ஏதத்தை, அஃப்கோர்ஸ் சந்தியாவந்தனம் பண்ணினா தான் மற்ற இதுக்கெல்லாம் பலன் சொல்லும்போது அந்த பலனே சந்தியா இது பண்ணுறதுனால தானே வருது. அதை மீன் பண்ணலாம். அதனால காயத்ரி மந்திரத்தினால பலன் வளரும். நவதி இயம் மகாபுண்யா சக்ருத்யப்யா புதைஹி இயம் ஓங்காரம் பூர்வமுச்சார்ய ருதுவஹ ஸ்வஹ ததைவச चतुर्विंशति अक्षरां च गायत्री प्रउच्चरेत् ततः एवं नित्यं जपं कुर्यात् ब्राह्मणः विप्रपुङ्गवः सा समग्रं फलं प्राप्य सन्ध्यायाः सुखम् एव ते इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् एकादशस्कन्धे सन्ध्या उपासन निरूपणं नाम षोडशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.